அனைவருக்கும் நட்புலதி நைன் சென்ஸ் ட்ரைன்ஸ் அண்ட் கன்சல்டன்ஸ் நட்புலதி மற்றும் ரோட்டரி கிளப் ஆஃப் நாகப்பட்டினம் இணைந்து நடத்தும் தொடர் இணைய வழி பயிலரங்கம் இன்று 1161வது நாள் 2023 அருமையாக தொடங்கப்பட்டு சிறப்புடன் இன்று வரை தொடர் நிகழ்வாக செல்லும் இந்த நிகழ்வு தினமும் காலை 5:27 ஆரம்பித்து 6:17 வரை செல்லும். மாதம் ஒரு தலைப்பு, தினம் ஒரு பயிற்றுனர் என்ற வகையில் இந்த மாத தலைப்பு சா புள்ளி நீ. நிறைய சாதனை நிகழ்வுகள், சாதித்த நினைவுகள், அது மாதிரி அவங்கவுங்க கற்பனைக்கேற்ற பல பல திறம்பட அவங்களுடைய செய்திகளை நமக்கு பகிர்ந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய பயிற்றுனர் திரு சிவக்கனி மேடம் அவர்கள். சிவக்கனி மேடம் பற்றி சொல்லணும்னா, நம்ம நற்புலகு தளத்தில் செல்லமாக கவிதை விதை என்று அழைக்கப்படுபவர். நம்ம பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்மளை பற்றி ஒரு கவிதை எழுதிடுவாங்க. நிறைய சிறப்பான கவிதைகள் நிறைய பேருக்கு பரிசளித்திருக்கிறாங்க. கவிதையாக கனியும் கற்காயும் அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறாங்க. திருக்குறளோட பொழிவுரையில் எழுதியிருக்கிறாங்க. கவிதை புத்தகங்கள் நிறைய வெளியிட்டிருக்கிறாங்க. நிறைய பட்டிமன்ற பயிற்சியாளர், பயிற்றுனர். நம்ம நட்புலரி தளத்தில் தொடர்ந்து பங்கேற்று கொண்டு தலைமை பொறுப்பும் ஏற்றுக்கொண்டு நிறைய அந்த கம்பேரிங்கும் பண்ணி கொண்டு நிறைய விஷயங்கள் பண்ணுற ஒரு ஆக்டிவ் பர்சனாலிட்டி. ஸ்டாஃப் நர்ஸாகவும் ஸ்டாஃப் நர்ஸுக்கு பயிற்சி கொடுக்கும் பயிற்றுனராகவும் உள்ள சிவக்கனி மேடம் நிறைய தளங்களில் அவங்களது பங்களிப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கிறார். அந்த வகையில் இன்று சாணி அப்படிங்கிற தலைப்பில் இன்னைக்கு அருமையான உரை கொடுக்க இருக்கிறாங்க. சிவசங்கரி மேடம் இவங்களோட தங்கையான பங்களிப்பை கொடுத்து கொண்டிருக்கிறார். இன்றைய பயிற்றுனர் திருமதி சிவக்கனி மேடம் அவர்களை அருமையாக அனைவரது கைத்தட்டலுடன் வரவேற்கிறோம். மேடம். அனைவருக்கும் பேரன்பு நிறைந்த அதிகாலை வணக்கம். நம்ம ஒவ்வொரு நாளும் இந்த மாதத்திற்கு ஒரு புதிய புதிய தலைப்புகளை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாய்ப்பை இன்னைக்கு குமரேசன் அவர்கள் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா ஒரே தலைப்பை வைத்து சிந்திப்பதையும் தாண்டி இன்னைக்கு ஒரு மாறுபட்ட கோணத்துல ஒரு 2 எழுத்தை வச்சு நம்ம எப்படியெல்லாம் தலைப்பை கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சார் நம்மளுக்கு உருவாக்கி கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். இன்னைக்கு இந்த சா நீ அப்படிங்கிற 2 எழுத்தை வச்சு நம்ம என்ன தலைப்பை நம்ம உருவாக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதை உங்ககிட்டயே கேள்வியா வைக்கிறேன் நான். நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னு நினைச்சு ஒரு தப்பு என்னைக்காவது செஞ்சிருக்கோமா? யாருக்கு எதுவும் தெரியாது அப்படின்னு நினைச்சு நம்ம மனசுல ஏதாவது நினைச்சிருக்கோமா என்னைக்காவது? நிறைய பண்ணிருக்கோம். நிறைய பண்ணிட்டு இருக்கிறோம். சரி, ஓகே. நம்ம செயலை செய்யறோம், அதுக்கு யாரு சாட்சியா இருக்காங்கன்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? சோ நம்ம ஒரு விஷயத்த நம்ம செய்யறோம், அதை தொடர்ந்து செஞ்சுட்டே இருக்கோம். அதுக்கெல்லாம் ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்னைக்காவது நம்மள நினைச்சு பார்த்ததுண்டா? அப்படிங்கிற கேள்விகளோட நான் இந்த கேள்விகளோட இந்த தலைப்ப ஒப்பீடுபடுத்தலான்ட்டு இருக்கேன். ஸோ இதை சார்ந்து உங்களுக்கு ஏதாவது தலைப்புகள் ஞாபகம் வருகிறதா? இதுல இன்னொரு கேள்வியும் கூட. உங்களுக்குள்ள நான் ஏதாவது விஷயத்த செஞ்சுட்டு, அதை இன்னும் எனக்கு குற்ற உணர்ச்சியா என்ன பாதிச்சுட்டே இருக்கு அப்படின்னு சில விஷயங்கள் இருக்கும். ஸோ அந்த மாதிரி இதையெல்லாம் நீங்க ஒப்பீடுபடுத்தி ஒரு தலைப்பு நீங்க கொடுங்க எனக்கு. ஸோ உங்களுக்கு தோன்றின விஷயங்கள நீங்க சொல்லுங்க. காலையிலேயே ரொம்ப யோசிக்க வைக்காதீங்க மேடம் அப்படின்னு சொல்ற மைண்ட் வாய்ஸ் எனக்கு கேக்குது. மனசாட்சி அதுதான் நம்ம கூட இருக்கிறது. அது சம்பந்தமா ஏதாவது தலைப்பு எடுத்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமா உங்களுடைய சிந்தனை கரெக்ட் சார்.
சாட்சிய பத்தி தான். இன்னைக்கு நம்மளுடைய தலைப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்சியமற்ற நிழல். அதாவது நம்ம வாழ்க்கையில எப்போதுமே நம்ம நிழல் அப்படிங்கிறது நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். கேட்கல மேடம் நீங்க பேசுறது. சார் மத்தவங்களுக்கு இப்போ ச நம்மளோட தலைப்பு என்ன பார்த்தீங்கன்னா, கேட்கிறது. சார் இப்ப கேக்குதுங்களா? கேக்குது. ஓகே. இப்ப நம்மளுடைய தலைப்பு வந்து சாட்சியமற்ற நிழல். இப்ப வாழ்க்கையில வந்து வெளிச்சம், இருள் வெளிச்சம், இருள் 2மே இருக்கும். ஸோ இந்த வெளிச்சம், இருள் இதுக்கு இடையில தான் நம்ம வந்து ஓடிட்டே இருக்கோம். இது ஒரு முடிவில்லாத பயணமா தான் நம்ம கூட எப்போதும் தொடர்ந்து வந்துட்டே இருக்கு. இத நம்ம நிழல் வந்து நம்ம கூட எப்போதும் தொடர்ந்து நம்மளுக்கே தெரியாம நம்ம கூட வந்துட்டே தான் இருக்கும். இத நம்ம ஒரு மௌனமான துணை அப்டின்னே சொல்லலாம். ஆனா, அது ஒரு மௌனமான துணையா இருந்தாலும் கூட, அதற்கும் ஒரு சாட்சி வந்து தேவைப்படுகிறது. இப்ப எந்த சாட்சியுமே இல்லாத இடத்துல வந்து ஒரு நிழல் இருக்கு அப்டின்னா, அதுக்கு தான் நம்ம அதுக்கு என்ன பேர் சொல்றோம் அப்டின்னா, அதுதான் நம்மளோட மனசாட்சி அப்டின்னு சொல்லி சொல்றோம். இப்ப நம்ம ஒருத்தருமே ஒரு செயல் செய்றோம் அப்டின்னா, அத நம்ம தனிமையா இருக்கும்போது செய்யக்கூடிய செயல்களின் பிரதிபலிப்பு தான் வந்து நம்மளோட தனிமையோட நிஜம் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். இப்ப நம்ம யாருமே செய்யாதப்ப, யாருமே பார்க்காதப்ப ஒரு விஷயத்த செஞ்சுட்டு, நல்ல வேளை யாரும் பார்க்கல. அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். அந்த மாதிரி இருக்கிற அந்த ஃபீல் தான் வந்து நம்ம அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ நம்ம எல்லாருமே உலகத்துல வந்து ஒரு நான் ஷேக்ஸ்பியர் சொல்லுவாரு, "நாம் எல்லாம் உலகத்தில் நடிகர்களாகவே இயங்கிக் கொண்டிருக்கிறோம்" அப்படின்ட்டு. ஆனா, நமக்குள்ள ஒவ்வொருத்தருக்குமே பல முகமூடிகள போட்டுட்டு தான் நம்ம இன்னைக்கும் வந்து வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ உலகத்துல எல்லாருக்குமே முகமூடிகள் இல்லாம வாழ்க்கை நடத்துறோமா? தாமோதரன் சார் நீங்க மியூட் பண்ணிக்கோங்க. அப்படின்னு பார்த்தோம்னா, அது நிச்சயமா இருக்காதுன்னு தான் சொல்லணும். ஏதோ ஒரு இடத்துல அந்த முகமூடி ஒண்ணு நல்லதாவோ, இல்லைன்னா கெட்ட ரூபத்திலயோ வந்து நம்ம கிட்ட வந்து பிரதிபலிக்கும். நம்ம ஒருத்தங்க பிறர் பார்க்கும்போது நான் செய்யற நல்ல விஷயங்கள், அதாவது என்கிட்ட இருக்கிற நல்ல பண்புகளாகட்டும், ஒழுக்கமாகட்டும், இதெல்லாம் தான் வந்து ஒரு சாட்சியா நம்ம கிட்ட வந்து நிக்குது. நம்ம யாரும் பார்க்கல அப்படின்னு நம்ம செய்யறோம் பார்த்தீங்களா ஒரு விஷயம். அந்த தனிமையான நேரத்துல நாம யாரு அப்படிங்கிறத நம்மளுக்கு உயர்த்தக்கூடியது தான் இந்த சாட்சியமற்ற நிழல். இது நம்மளுடைய உண்மையான ஆளுமைய வந்து அந்த இடத்துல காட்டுது. இந்த தனிமை வந்து இந்த தனிமையில வரக்கூடிய அந்த நிழலுக்கு வந்து எந்த சாட்சியுமே தேவையில்ல. அது வந்து உங்ககிட்டயே இருக்கிற உள் மனசுல மட்டும் தான் நம்ம கேட்க முடியும். அதுவும் உங்களோட மனசாட்சி மட்டும் தான். ஸோ இந்த மனசாட்சி அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது, நம்ம நேர்மறையா பார்த்தோம் அப்படின்னா, ஒரு சில அறியப்படாத தியாகங்கள்லாம் செஞ்சிருப்போம். இப்ப நம்ம ஒருத்தங்களுக்கு உதவி செய்றோம் அப்படின்னா, அத சொல்லுவாங்க, "இந்த கைக்கு குடுக்கறது அந்த கைக்கு தெரியக்கூடாதுப்பா" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம நான் குடுக்கறத மத்தவங்களுக்கு தெரிஞ்சாவது, இன்னும் 4 பேர் அந்த செயல செய்யட்டும் அப்படிங்கிற மாதிரி, நம்ம இன்னைக்கு செஞ்சுட்டு இருக்கோம். ஆனா, அந்த காலத்துல இருந்தே நம்ம அந்த மாதிரி தான் நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஒருத்தங்களுக்கு குடுக்கறது அந்த வாங்கக்கூடிய மனிதருக்கு மட்டும் தான் தெரியணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் நம்ம ஒருத்தங்கள பாராட்டுறோம். அதுக்கு கூட எந்த ஒரு சாட்சியுமே இல்லாம நம்ம வந்து இது பண்ணணும். அதாவது எப்படி அப்படின்னா, நீங்க ஒரு செயல செய்றீங்க அப்படின்னா, அந்த செயல் உங்களுக்கும் ஒரு அமைதிய குடுக்குற மாதிரி இருக்கணும். நான் அவன பாராட்டிட்டேன் அப்படிங்கிற அந்த ஒரு பெருமை, இன்னைக்கு நான் அவன எப்படிலாம் புகழ்ந்து சொன்னேன் தெரியுமா? அவனுக்கு பயங்கரமா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாரி ஒரு ஃபீல் வந்து இருக்கக்கூடாது. அதுவே நம்மள ஒரு மாதிரியா ஆக்கிடும். ஸோ அந்த மாதிரியான செயல்கள வந்து நம்ம செய்யக்கூடாது. அதே பாராட்டுறதுக்கு அப்படிங்கிறதுக்குமே ஒரு சில அதாவது நிபந்தனைகள் இருக்கு. இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஒருத்தங்கள பாராட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இந்த நிழல் அப்படின்னு சொல்லும்போது, நம்மளுக்குள்ள இருக்கிற மறைக்கப்பட்ட வலிகள் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இப்போ மறைக்கப்பட்ட வலிகள் அப்படின்னா, எல்லாருக்குமே வலி அப்படிங்கிறது இருக்கும். ஆனா, அத நம்ம வெளியில வந்து காட்ட முடியாது. நம்ம சிரிச்சுட்டு தான் இருப்போம் வெளியில. எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், "இவன் எவ்வளவு அடிச்சாலும் தாங்குவான்ப்பா" அப்படின்னு சொல்ற மாதிரி எவ்வளவுதான் கஷ்டம் இருந்தாலும், நம்ம அத வெளியில வந்து காட்ட மாட்டோம். ஆனா, நமக்குள்ள அந்த கண்ணீர் துளிகளும், ஒரு சில ஏமாற்றங்களும் வந்து இருந்துட்டே தான் இருக்கும். இந்த நிழல வந்து நம்ம உலகத்துக்கு வந்து காட்டுறதில்ல. அந்த வலியான அனுபவங்கள வந்து நம்ம காட்டுறதே இல்ல. ஆனா, அந்த போராட்டங்கள் நம்மளுக்கு எத கத்துக் குடுக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு மனிதன் வந்து
ஒரு முழுமையான வளர்ச்சி அடையறான் அப்படிங்கிறத காட்டுறது தான் அந்த இடத்துல நம்ம யோசிக்கணும். இப்போ நம்மளுடைய உண்மையான தன்மை அப்படிங்கிறது எத காட்டுது அப்படின்னா, இப்ப நம்ம உலகம் நம்மள 4 பேர் பார்க்குறாங்கப்பா, நம்ம இத செய்யக்கூடாது அப்படின்னு வாழ்றத காட்டிலும், நம்மளோட மனசாட்சிக்கு உண்மையா வாழ்ந்துட்டு போறது தான் சிறந்த வாழ்க்கையா இருக்கும். சாட்சி இல்லாத இடத்துல நான் வந்து ஒரு விஷயத்த செஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாதிச்சுட்டேன் அப்படின்னு சொல்றது வந்து பெரிய விஷயமே கிடையாது. இப்ப நீங்க உங்க ஆன்மாக்கு தெரியும். அதாவது நான் செஞ்சிருக்கிற நற்செயல்கள் தான் எனக்குள்ள ஒரு உண்மையான ஒளிய தீர்மானிக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்வோம். இல்லைங்களா? ஒரு சில நேரங்கள்ல பார்த்தீங்கன்னா, நம்ம நடந்து போகும்போது வெளிச்சம் வந்து மறைஞ்சு மறைஞ்சு போனதுக்கு அப்புறமா கூட அந்த நிழல் வந்து நம்ம கூட ஒரு சில நேரம் தொடர்ந்து வரும். இப்ப ஆனா இந்த இருட்டான சமயங்கள்ல பார்த்தீங்கன்னா, அந்த நிழல் தெரியலைனாலும் கூட, அது நமக்குள்ளேயே தான் கலந்து இருக்கு. அத நம்ம வந்து உணர்ந்தா மட்டும் தான் தெரியும். இத வந்து ஒரு பாட்டா நம்ம பார்த்தோம் அப்டின்னா, அந்த பழைய பாடல் ஒண்ணு இருக்கும் இல்லையா? ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே, ஏமாற்றாதே, ஏமாற்றாதே, ஏமாறாதே, ஏமாறாதே. அந்த இருட்டுக்கும் பார்க்கின்ற விழி இருக்கும், எந்த சுவருக்கும் கேட்கின்ற காதிருக்கும், சொல்லாமல் கொள்ளாமல் காத்திருக்கும், தக்க சமயத்தில் நடந்ததை எடுத்துரைக்கும். இந்த மாரி வரிகள், அதாவது அந்த காலத்துல இருக்கிற பாட்டெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்மள எவ்வளவு ஆழமா சிந்திக்க வைக்குது அப்படிங்கிறத நம்ம உணரணும். இதுலயே வரும், பொது நீதி, நேர்மை, நல்ல அன்பு, பண்பு வளைந்து விடு. இன்றோடு போகட்டும் திருந்தி விடு. உந்தன் இதயத்தை நேர்வழி திருப்பி விடு. அப்படின்னு வரும். இதுக்கப்புறம் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, நாம வந்து நேர் வழியில நடக்கணும். அதை தாண்டி நமக்குள்ள நல்ல குணங்கள வந்து வளர்த்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த பாட்டுல வரும். அ அதை தாண்டி நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. நீ நடமாடும் பாதையில் கவனம் வைத்தால், இங்கு நடப்பது நலமாய் நடந்துவிடும். அப்படின்னு சொல்லிட்டு வரிகள் வரும். அந்த பாட்டு வரிகளை தாண்டி அந்த இசையோட கலந்து கேட்கும்போது, நமக்குள்ளேயே ஒரு ஏதாவது ஒரு மாறணும். தப்பு செஞ்சுட்டு இருக்கிறவங்க கூட, அட நம்ம போய் இந்த மாரி இருக்கோமே! அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோன்ற மாதிரி இருக்கும். எப்படி பாடல்கள்லாம் எழுதியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு பார்க்கலாம். இதெல்லாம் வந்து இது நம்ம வந்து நான்லாம் என்ன தப்பு பண்ணாலும் சரிப்பா, அதுக்கு ஒரு பிராயச்சித்தம் பண்ணி எப்படியாவது சரி சரி பண்ணிக்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னைக்கு யோசிச்சுட்டு இருப்போம். இன்னைக்கு ஏதாவது தப்பு பண்ணிட்டு நாளைக்கு போய் பாவம் மன்னிப்பேன். இல்ல மனசாட்சிக்கிட்ட இதெல்லாம் ஒரு விஷயமா? அப்படிங்கிற மாரி நம்மள கேள்வி கேட்டுக்கிறோம். அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு வரும். மனிதன் என்பவன் தெய்வமாகலாம். வாரி வாரி வழங்கும்போது வள்ளலாகலாம். அப்படிங்கிற மாதிரி ஒரு பாடல் வரும். இதுல என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, நம்ம செய்யற செயல்கள்ல எவ்வளவு உயர்வானது செஞ்சிருக்கிறோம்? நம்ம செய்யற தாழ்வானது ஏதாவது செஞ்சிருக்கோமா? இந்த மாரி நம்மள சிந்திக்கக்கூடிய பாடல்கள்லாம் வந்து இருக்கு. இதை தாண்டி உள்ளத்தில் நல்ல உள்ளம் உறங்காது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த பாட்டெல்லாம் கேட்போம். இந்த மாரி பாடல்கள்லாம் நம்ம கேட்கும்போது, நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, இந்த பாட்டுல நம்ம மனசாட்சி வந்து தூய்மையா இருக்குதா? இத நம்ம வந்து கேட்கணும் நம்மளுக்குள்ள. அதுக்கப்புறம் இன்னொரு பாட்டு இருக்கும். "சட்டி சுட்டதடா, கை விட்டதடா" அப்படின்னு. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம செய்யக்கூடிய செயல்களின் விளைவுகள் எந்த மாதிரியா இருக்குது? அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து பாடல்கள் சொல்லும். ஒரு பாட்டு கேட்கிறோம் அப்படின்னா, அது நம்மளை தாண்டி, அந்த இசையையும் தாண்டி நமக்குள்ள ஏதாவது ஒரு உணர்வுகளை விதைக்குதா அப்படிங்கிறது தான், இந்த பாடலுக்கான ஒரு வலிமையை சேர்க்கும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதுக்கப்புறம் நம்ம சொல்லுவோம், "நீ என்ன செய்யறியோ அதுதான் உனக்கு பின்னாடி வரும்" அப்படின்ட்டு. "நீ நல்லது செஞ்சீன்னா உனக்கு நல்லது கிடைக்கும். நீ கெட்டது செஞ்சனா அது கெட்டது தான் முடியும்." இதுதான் வந்து யுனிவர்சல் லா. இந்த பிரபஞ்ச விதிய யாராலயும் மாத்தவே முடியாது. அந்த மாதிரி இருக்கும்போது, நான் வந்து இப்ப எனக்கு ஒரு விஷயம் பிடிக்குது அப்படின்னா, அது எனக்கு சந்தோஷத்த தர்ற மாரி இருந்துச்சுன்னா, அது ஓகே. அதே நான் வந்து ஒருத்தங்களுக்கு கெட்டது செய்யும்போதுல அதிலயும் சந்தோஷப்படுற ஆட்கள் இருப்போம் இல்லையா? அ அந்த கெட்ட விஷயம் இன்னொருத்தர்னால அவனுக்கு வரும்போது வரும் பாருங்க ஒரு வலி. அப்பதான் வந்து அந்த விஷயத்த வந்து புரிஞ்சுக்க முடியும்.
இப்ப என்னன்னா, ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனத்த வந்து தாக்குனாங்க. ஆனா, இப்ப ஈரான் வந்து இஸ்ரேல தாக்கும்போது என்ன ஆகுது அப்டின்னா, அந்த ஒரு சில எல்லா நேரங்களில் நிழல் வந்து உண்மையாகவே இருக்காது. ஒரு சில நேரங்களில் உண்மை நிழலாக கூட மாறும். இந்த மாதிரி தான் மனிதர்கள் நிறைய நேரங்கள்ல நம்ம நல்லது செஞ்சுட்டு இருக்கிறோம் ஒரு சில இடத்துல. ஒரு சில இடத்துல வந்து கெட்டது செய்வோம். ஆனா, இது யாரும் தெரியாது அப்படிங்கிற மாரி. அது நம்மளுக்கே வந்து வரும். அதான் சொல்லுவாங்கல்ல, "வினை விதைத்தவன் வினை அறுப்பான்" அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் நம்ம வந்து மனசுல வச்சுக்கணும். எதுக்காக அப்படின்னா, நம்ம ஒரு ஒரு நிமிடத்தையும் நம்ம எப்படி கடத்துறோம் அப்படிங்கிறத நாம சற்று சிந்திச்சு பார்க்கணும். நாம எத்தனையோ இதிகாசங்கள், இலக்கியங்கள் பார்த்தாலும் கூட, எல்லாமே நம்மளுக்கு எத போதிக்குது அப்டின்னா, இந்த சாட்சியமற்ற நிழல் அப்டிங்கிற ஒரு ஒற்றை வார்த்தைய தான் நம்மளுக்கு வந்து எடுத்துரைக்குது. இது என்ன சொல்ல வராங்க? திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அப்டின்னா, அ திருவள்ளுவருடைய குறள எடுத்து பார்த்தோம்னா, நம்ம எந்த குறள விடுறதுன்னே தெரியாது. அட ஏதாவது ஒரு குறள படிக்காம விட்டுறலாம் அப்டின்னு பார்த்தா, அது நிச்சயமா முடியவே முடியாதுன்னு தான் சொல்லணும். ஏன்னா, அவ்ளோ விஷயங்கள் இருக்கு. இதுல "தன்னெஞ்சறிவதே பொய்யற்க பொய்த்தபின் தன்னெஞ்சே தன்னை சுடும்" அப்படின்னு. ஒரு 2 வரியில உன் மனசாட்சி வந்து உன்னைய குற்ற உணர்ச்சியால வந்து வதைச்சு உன்ன கொன்னுடும். நீ என்னதான் நீ செஞ்சேன்னாலும் கூட, உன்னோட மனசாட்சின்னு இருக்குது பாரு, அது உன்ன வந்து விடவே செய்யாது. அப்படிங்கிற மாதிரி அந்த 2டே வரியில அழகா எழுதியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம நாலடியார் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நல்லதும், கெட்டதும் அவன விட்டு நீங்கவே நீங்காதுப்பா. இத யாரும் அறியலே அப்படின்னு நெனச்சுட்டு நம்ம செய்யற தீய செயல்கள் வந்து, எப்போதும் நம்ம கூட தொடர்ந்து நிழல் போல வந்துட்டே தான் இருக்கும். அதனால நம்ம என்ன செய்யறது அப்படிங்கிறத நம்ம யோசிச்சு செய்யணும். அதுக்கப்புறம் பகவத்கீதை. பகவத்கீதை வந்து நம்மளுக்கு என்ன சொல்லுது அப்படின்னா, கடைசியில எல்லா இலக்கியங்கள், இதிகாசங்கள் என்ன உணர்த்துதுன்னா, நீ யார் அப்படிங்கிறத உனக்கு உணர்த்துறது தான். பகவத்கீதை வந்து இறைவன் மனிதன் உள்ளத்தில் இருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. நம்ம அனைத்து உயிர்களையுமே இறைவனா தான் நான் இன்னைக்கும் பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? இதுல நம்ம செய்யற கர்மாவ வச்சு ஒருத்தங்க என்ன செய்யறோமோ அத வச்சு தான் அதற்கான பலன்கள் வந்து கிடைக்குது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கிறோம். இதுல குரான்ல வந்து ஒரு வார்த்தை வரும். வானங்களிலும் பூமியிலும் அணுவளவு இருந்தாலும் அல்லாவிடமிருந்து எதுவும் மறையாது. சரி நீங்க உருவமே இல்லைனாலும் கூட அந்த உணர்வு அப்படிங்கிறது இருக்கும். ஐயோ! நம்ம எல்லா இடத்துலயும் இப்ப நம்ம தூணிலும் இருக்கிறது, துரும்பிலும் இருக்கிறது அப்படிங்கிறதெல்லாம் பார்க்குறோம். எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, இதுல வந்து நெறைய பேர் கேள்வி கேட்பாங்க. "இங்க காட்டு உன்னுடைய இறைவன காட்டு. இங்க இந்த தூண்ல இருக்கிறாரா காட்டு. இந்த இதுல இருக்காரா அப்படி காட்டு" அப்படின்னா, இது நீ இருக்கிறார் அப்படின்னு ஒரு நம்பிக்கை தான் அந்த இடத்துல இறைவனா செயல்படுது அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு குழந்தைகளுக்கு வந்து இல்ல அப்படிங்கிறத நெனச்சுக்கிட்டு நம்ம என்ன வேணா பண்ணலாங்கிறதை தாண்டி, இருக்கும் அப்படிங்கிற ஒரு நேர்மறையான எண்ணத்தோட நம்ம போகும்போது, அதுவே நம்மளுக்கு ஒரு நேர்மறையான ஆற்றலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். திருவாசகம் அதே மாரி என்ன சொல்றாங்கன்னா, "இறைவன் உள்ளத்துள் உறைவான்" அப்படின்ட்டு. உங்களோட உங்ககிட்ட தான் இறைவன் அப்படிங்கிறவங்க இருக்கிறாங்க. அப்படிங்கிறத திருவாசகம் சொல்றாங்க. இதுல பைபிள் என்ன கருத்து கூறுது அப்படின்னா, மறைந்திருப்பது எதுவும் வெளிப்படாததில்லை. மறைக்கப்பட்டது எதுவும் அறியப்படாததில்லை. அப்படின்னு லூக்கா இதுல வந்து சொல்லியிருக்காங்க. அதாவது நம்ம தெரியாம கூட ஒருத்தருக்கு வந்து தப்பு செஞ்சிடக்கூடாது. அந்த தப்பு என்னைக்காவது ஒரு நாளைக்கு வந்து வெளி வந்து தான் ஆகும். அதே நீங்க நல்ல செயல்கள் செஞ்சீங்க அப்படின்னா, இறைவன் கிட்ட உங்களுக்கான ஒரு தனி இடம் ஒதுக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி இந்த இடத்துல பைபிள்ல சொல்லியிருக்காங்க. இதுல இப்போ ஒரு இந்த மாதிரி நம்மளுக்கு நெறைய நூல்கள் இருக்கு. ஆனாலும் நம்ம ஒவ்வொரு நூல்லயும் போய் தேடி பார்த்தோம் அப்டின்னா, இறுதியா "நீ யார்?" அப்படிங்கிறத உணர்த்துறதா தான் இருக்குது. அதற்கப்புறம் இன்னைக்கு நெறைய படங்கள் வந்து நம்ம பார்த்துட்டுருக்கோம். படம் அப்படிங்கிறது என்னன்னா, ஒரு மனிதனுக்குள்ள ஒரு மாற்றத்தை விதைக்கக்கூடியதா இருக்கணும். ஆனா, இன்னைக்கு வரக்கூடிய படங்களும் அந்த மாதிரி இருக்காது. படத்த பார்த்து அந்த மனிதர்கள் புரிஞ்சுக்கிற அதாவது ஒவ்வொரு சீன்லயுமே ஒரு சிந்தனைய வந்து நம்ம எடுத்துக்க முடியும். அது அவங்கவங்களுடைய கற்பனைக்கு தகுந்த மாதிரி. அந்த மாதிரி வந்த படங்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, "குற்றமே தண்டனை" அப்படின்னு ஒரு படம். இதுல என்ன சொல்றாங்கன்னா, அந்த மனசாட்சி வந்து எப்படி வந்து ஒருத்தங்கள கொல்லுது அப்படிங்கிறதுக்காக ஒரு படம். அதுக்கப்புறம் "இரவின் நிழல்". அ "இரவின் நிழல்" அப்படின்னா, அந்த குற்ற உணர்ச்சி ஒரு கதாநாயகன் இருக்காங்க அப்படின்னா, அவனோட குற்ற உணர்ச்சி வந்து அவன எவ்வளவு வாழ்க்கைய வாழ விடாம அவன வந்து ஒரு மாரி சிதைச்சுட்டே இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒரு படம். அடுத்தது "ஜெய் பீம்".
அதாவது உண்மைய வந்து மறைக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு வந்து ஒரு பெண் எதிரா நீதிக்காக போராடுறாங்க. இந்த மாதிரி. அப்புறம் தீர்ப்புகள் திருத்தப்படலாம். ஒரு ஒரு மறைஞ்ச உண்மை வந்து ஒரு நாளைக்கு வெளிச்சமா ஆகும் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அட நல்லவன வந்து தண்டிச்சுட்டாங்களே, இந்த தீர்ப்ப திருத்தியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி எல்லாம் ஒரு சில படங்கள்லாம் இருக்கு. இது எல்லாமே எதுக்காக சொல்றோம் அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில நம்ம மனசாட்சிக்கு வந்து பயந்து வேலை செஞ்சோம், பயந்து நடந்தோம் அப்படின்னாலே, நம்ம நல்லத மட்டும் தான் யோசிப்போம். நல்லத மட்டும் தான் செய்வோம். இத இதுதான் நம்ம வந்து நினைக்க வேண்டிய விஷயமா இருக்கும். இப்போ ன் ஒரு சின்ன உதாரணமா, இப்போ அம்மா வந்து சமையல் அறையில சமையல் பண்ணிட்டு இருப்பாங்க. குழந்தை வந்து ஒரு ஸ்வீட் இனிப்பு எடுத்து சாப்ட்டுருவாங்க. அப்ப அது அம்மா இந்த குழந்தை நெனச்சிருக்கு நம்மள யாரும் பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கூப்ட்டு கேட்கும்போது, "நீ எடுத்து சாப்பிட்டியா?" அப்படின்னு இது கேட்கும்போது என்ன சொல்லணும், "நான் எடுத்து சாப்பிடவே இல்ல" அப்படின்னு சொல்லிட்டு வாய திறக்கும்போது, இந்த வாயில இருக்கிற அந்த இனிப்புவே அவனுக்கு வந்து காட்டிக் குடுத்துரும். ஸோ இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன விஷயத்துல கூட நம்ம நம்ம வந்து கரெக்ட்டா இருக்கோமா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்கப்புறம் மனசாட்சி அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அது நம்ம நிழல் மாதிரி நம்ம கூட தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம மனசுல வச்சுக்கிட்டோம் அப்படின்னாலே, நம்ம எதுவும் அட என்னத்த பண்ண போறோம் பெருசா? நம்ம நல்லத மட்டுமே செஞ்சுட்டு போவோம். எவ்வளோ நாளைக்கு இருக்க போறோம்? இருக்கிற வரைக்கும் நல்லதே செஞ்சிடலாம் அப்படிங்கிற மாரி நம்மளுக்கு தோணும். இத இப்ப நம்மளோட கண்ண வந்து நம்ம ஏமாத்திரலாம். சரிங்களா? ஆனா நம்மளோட மனசாட்சிய நம்ம என்னைக்காவது ஏமாத்த முடியுமா? அந்த மனசாட்சிங்கிற நிழல் வந்து உங்க கூட எப்போதும் தொடர்ந்து வரும். இது எந்த மாதிரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இன்னைக்கும் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற வைஃபை மாதிரி தான். அது எங்க போனாலும் கனெக்ட் ஆயிடும் இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளோட மனசாட்சி நம்ம கூடயே வந்துட்டுருக்கும். இப்போ இதுல நம்ம யோசிக்கலாம். மனசாட்சி, மனசாட்சின்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஆனா, அத வந்து நமக்குள்ள கேள்வி கேட்டு நம்ம உணரும்போது மட்டும் தான், நம்மள நம்ம நேர்படுத்திக்கிறதுக்கான வழியா இருக்கும். அதற்கப்புறம் இன்னைக்கு நம்ம குழந்தை பிறக்கும்போது நம்ம ஏதாச்சும் நம்ம கொண்டு வரோமா? அதே மாரி நம்ம இறக்கும்போதும் நம்ம எதையும் கொண்டு போறது கிடையாது. இந்த விஷயத்த நம்ம என்னைக்கு உணர்றோமோ, அப்ப வந்து நம்ம அந்த பொருள் ஆசை, மத்தது எதையுமே நம்ம யோசிக்க மாட்டோம். நம்ம என்னப்பா கொண்டு வந்தோம்? 6 அடி நிலம் இருக்குமா? அதுவே யோசிக்கணும். அதே மாரி நம்ம என்னதான் சொத்து சேர்த்து வச்சிருந்தாலும் கூட, ஒரு 3 இட்லிக்கு மேல நம்மனால சாப்பிட முடியாது. அதான் ஒரு ஞானி சொன்னாராம், "நீ நீ வந்து ஒரு கதையில வரும். ஞானி வந்து சொன்னாராம், "நீ தண்ணி எனக்கு ரொம்ப ஒரே குழப்பமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தன் போய் கேட்டானாம். அப்ப ஞானி சொன்னாராம்மா, "அந்த ஆத்தங்கரையில வந்து தண்ணி ஓடிட்டுருக்கும். நீ போய் ஒரு செம்பு தண்ணி கொண்டு வா" அப்படின்னு சொன்னாராம். அப்ப அந்த ஒரு செம்பு தண்ணிய மோந்துட்டு வந்து குடுத்தானாம். அதுல ரொம்ப கலங்கலா இருந்துச்சாம். "இது என்ன இவ்வளோ கலங்கலா இருக்கு? நான் எப்படி குடிக்கிறது? இத நீயே குடி தம்பின்னு" சொன்னாராம். ரொம்ப தண்ணி இதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு குடிக்கலன்னு சொல்லிட்டானாம். அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு திரும்ப போகும்போது, அந்த தண்ணியோட கலங்கள் கம்மியாயி, இன்னும் கொஞ்சம் லைட்டா கசடுகள் இருக்கிற மாதிரி இருந்துதாம். சரி மறுபடியும் 2வது தடவ போய் எடுத்துட்டு வந்தானாம். திரும்பவும் வந்து குடுத்தானாம். இருந்தாலும் இதையும் குடிக்கிறதுக்கு மனசு வரலையாம் அவனுக்கு. அப்புறம் 3வது தடவ போனானாம். அப்போ தெளிந்த நீரோடை மாதிரி இருந்துச்சாம். இந்த மாதிரி தண்ணி எடுத்துட்டு வந்து இப்ப குடுத்தானாமா, இப்ப குடின்னு சொல்லும்போது அவனுக்கு சந்தோஷமா குடிச்சுட்டானாமா. அப்ப அந்த ஞானி சொன்னாராம், "உன்னோட உனக்கு வந்து குழப்பம் அப்படிங்கிறது எதுனா, அந்த தெளிவு அப்படிங்கிறது எப்படி இருக்கும்னா, அது உனக்கிட்டயே தான் இருக்கு. அது தெரியாம நீ வந்து எனக்கு நிம்மதி இல்ல, என்னால வாழ முடியல, என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு வந்து நீ என்ன கேட்கிற. ஆனா அதற்கான விடை வந்து உன்கிட்டயே தான் இருக்கு. நீ அத உன்னுள் தேடிக்கோ" அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு ஞானி வந்து அனுப்பிச்சு விடுவாராம். இந்த மாதிரி தான் நம்ம நெறைய விஷயங்களுக்கு நம்மளுக்கிட்டயே தீர்வுகள் இருக்கும்போது, நம்ம வந்து மத்தவங்கட்ட வந்து கேட்கிறோம். இல்லைன்னா அந்த தீர்வுக்கு என்னங்கிறத நம்ம கண்டுபிடிக்காம என்ன பண்றோம்னா, வாழ்க்கைய விட்டே நம்ம போயிர்றோம். ஸோ எல்லாத்துக்குமான ஒரு தீர்வு அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கிறோம். இந்த மாதிரி விஷயங்கள்ல வந்து பண்றதை காட்டிலும், நம்ம அதுக்கு என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத சிந்திச்சோம். ஒரு நிமிடம் சிந்தனை செய்தோம் அப்படின்னாலே, வாழ்க்கை அப்படிங்கிறது ஒரு அழகான விஷயம். அந்த அழகான விஷயத்த நம்மளுக்கு குடுத்த இறைவன் வந்து நம்மளுக்கு குடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம வந்து வாழ்ந்து தான் காட்டணும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் வந்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. இந்த மாதிரி சாட்சியமற்ற நிழல் அப்படிங்கிற தலைப்புக்கு
நம்ம நிழலையா நம்ம கூடயே வச்சிருக்கோமா? அந்த நல்ல சாட்சிகள நம்ம வச்சிருக்கிறோமா? அப்படிங்கிறத நம்ம கேட்கணும். இது வந்து ஒரு இப்ப நம்ம இறுதியா பார்த்தோம் அப்படின்னா, மனிதர்கள் வந்து பிறக்கும்போது வெறுமையா வந்தாலும் கூட, மரணிக்கும்போது எதையும் எடுத்துச் செல்வது இல்லை. ஆனால், அவன் செய்த செயல்களின் நிழலை எப்போதும் அவன் எடுத்துக்கொண்டு தான் செல்வான். அந்த நினைவுகள் அவனோடு பின்தொடர்ந்தே வரும். இப்போ மரணத்துக்கு பிறகு நம்மள நம்மள யாரும் பின்தொடர போறதில்ல. ஆனா, நம்ம செய்த செயல்களின் இந்த செயல்களோட நினைவுகள் தான் நம்ம கூட தொடர்ந்து நிழல் போல நம்ம கூட இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். இத ஒரு கவிதையோட முடிக்கிறேன். யாரும் காணாத இருள் நேரத்திலும் யாரும் காணாத இருள் நேரத்திலும் யாதும் மறைவதில்லை செய்கைகள். யாதும் மறைவதில்லை செய்கைகள். உள்ளம் காக்கும் உள் சாட்சியே உண்மை சொல்லும் நீதிபதி. உள்ளம் காக்கும் உள் சாட்சியே உண்மை சொல்லும் நீதிபதி. நிழல் போலவே தொடரும் செயல்கள் நிழல் போலவே தொடரும் செயல்கள் நன்மை செய்தால் நலமும் வருமே, தீமை செய்தால் துன்பம் வந்து தீராத சுமையாய் நின்றுடுமே. நன்மை செய்தால் நலமும் வருமே, தீமை செய்தால் துன்பம் வந்து தீராத சுமையாய் நின்றுடுமே. உள்ளமெங்கும் உறையும் தெய்வம் ஒவ்வோர் எண்ணமும் அறிந்திடுமே. உள்ளமெங்கும் உறையும் தெய்வம் ஒவ்வோர் எண்ணமும் அறிந்திடுமே. அறநெறியில் நடந்திடுவோம் அமைதி வாழ்வு அடைந்திடுவோம். அறநெறியில் நடந்திடுவோம் அமைதி வாழ்வும் அடைந்திடுவோம். இந்த கவிதை வரிகளோட இந்த தலைப்ப காலையில சாட்சியமற்ற நிழல் அப்படின்னு, அதாவது எத்தனையோ வார்த்தைகள் இருந்தாலும் கூட, சா, நீ நம்ம சொன்ன மாதிரி முதல் நாளே வந்து நம்மளுக்கு நிறைய தலைப்புகள் வந்து கிடைச்சது. அதை தாண்டி நம்ம ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கோணத்துல சிந்திப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நம்ம சா, நீ வச்சு சாதனை நிகழ்த்தலாம். நம்ம எத்தனையோ வார்த்தைகளை சொன்னாலும் கூட, இந்த சாட்சியமற்ற நிழல் அப்படிங்கிற ஒரு 2 வார்த்தைகள் எனக்குள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தியது அப்படின்னு தான் சொல்லணும். அதனால இந்த தலைப்பையே எடுத்து நம்ம மக்களோட உரையாற்றினால் என்ன அப்படின்னு தோணுச்சு. ஸோ இந்த கருத்துக்கள அவங்களோட பகிர்ந்த இந்த காலை வேலை மிகவும் மகிழ்ச்சியானதாக அனைவருக்கும் அமையட்டும். இந்த நாள் இனிய நாளாக எல்லோருக்கும் நிறையட்டும். அதையும் தாண்டி பெண்கள் தினம் பக்கத்திலேயே வந்துட்டு இருக்கிறனால, எல்லா மகளிருக்கும் உலக பெண்கள் தினத்தை வாழ்த்துக்களையும் கூறிக்கொண்டு, உங்களோடு பயணிக்கும் அனைத்து பெண்களுக்கும், என்றும் துணை நிற்கும் ஆண்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, எனது உரையை நிறைவு செய்கிறேன். வாய்ப்பிற்கு நன்றி. நன்றி மேடம். சிவகினி மேடம். சூப்பர். சாட்சியின் நிழல். ஆக்சுவலி என்னன்னா, இன்னைக்கு உலகத்துல குற்றங்கள் குறைந்திருக்கிறதுக்கு ஒரே காரணம் வந்து, இந்த மனசாட்சி அப்படிங்கிற ஒரு விஷயம் நமக்கு சிறு வயதுல இருந்து நம்ம பேரண்ட்ஸ் நமக்கு சொல்லிக் கொடுத்த விஷயம் தான். யார் இல்லாட்டால கடவுள் கண்ணை குத்திடுவாங்க, பார்த்துட்டு இருப்பாங்க மேலேருந்து. அப்படின்லாம் வந்து அஹ், நமக்கு ஒரு சின்ன பிலீஃப் சிஸ்டம் ஏற்படுத்தினதுனால தான் இன்னும் கொஞ்சம் குற்றங்களை வந்து அளவோட செஞ்சிட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறது என்னோட நம்பிக்கை. ஸோ அந்த வகையில நம்ம வந்து நிறைய பாடல்கள் பாடி அழகாக இந்த இந்த தலைப்புக்கு வலு சேர்த்த அருமையான ஒரு ஸ்பீச்னு சொல்லலாம். நம்ம வந்து ஒரு கடவுள் இருக்கா இல்லையா அப்படி கேட்கறதுக்கு, அது இருக்குன்னு நினைக்கிற பிலீஃப் சிஸ்டம் தான் நம்மள டிரைவ் பண்ணுது அப்படின்னு சொன்ன விஷயமா இருக்கட்டும். அதுல பல விஷயங்கள் அழகாக சொல்லி ஒரு கவிதையோட முடிச்சிருக்கிறீங்க. நிறைய 5, 6 பாடல்களும் பாடியிருக்கிறீங்க. ரொம்ப அருமையா இருந்தது. உங்க செஷன்ல இந்த மாதிரி பாடல்கள் ரொம்ப ரேர். நீங்க பாடினது கவிதை தான் அதிகமா இருக்கும். ரொம்ப அருமையா இருந்தது. நல்ல ஒரு செஷன். சாட்சி நிழல் எல்லாருமே யோசிக்க வைக்க வேண்டிய ஒரு அழகாக விஷயமா சொன்னீங்க. நன்றி. அனைவருக்கும் அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள். நாளைக்கு மகளிர் தினத்துக்கு முத்துலட்சுமி மேடமோட ஸ்பீச் இருக்கு. ஸோ மகளிர் தினத்துக்கு மேட்ச் ஆகி இந்த ஸ்பீச் வந்திருக்கு. அது ஒன்று. நம்ம தளத்தில் யாராவது பிறந்தநாள், திருமணநாள், சுப நிகழ்ச்சிகள் கொண்டாடுறவங்க யாராவது இருந்தீங்கன்னா அட்மிட் பண்ணி சொல்லலாம். அவங்களுக்கு ஒரு வாழ்த்துக்களை தெரிவிப்போம். அப்படி இல்லைன்னா நம்ம எல்லாருமே சேர்ந்து
உலகில் பிறந்தநாள் திருமணநாள் சுப நிகழ்ச்சியை கொண்டாடுபவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து குழந்தை பேர் வேண்டுவோர் அந்த வரம் கிடைக்க வேண்டிய ஒரு பிரார்த்தனையும் நிறைய இப்ப போர் சூழல் இருக்கு. வீரசேகரன் ஐயாவோட குடும்பத்தினர் பையன் மருமகள்லாம் அங்க இருக்கிறாங்க. போர் சூழல்ல அவங்களும் சேஃபா இருக்கிறாங்க, யாரும் கவலை கொள்ள வேண்டாம். அதனாலதான் அவர் 4-5 நாளா வரல. அந்த சூழல்லையும் அவங்களும் இன்னும் அமைதி பெற வேண்டும். அவங்க மட்டும் இல்ல, உலகில் உள்ள அனைத்து இந்த போருங்கிற ஒரு விஷயமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பிரார்த்தனையும் வைத்து உலகில் உள்ள அனைத்து உயிர்களும் உடல் நலம் மனநலம் பெற்று வாழ வேண்டும் என்று பிரார்த்தனை வைத்து ஃபீட்பேக் செஷனுக்கு நுழைவோம். வீரசேகரன் ஐயா, கொஞ்சம் நீங்க செஷன் டேக் ஓவர் பண்ணிக்கங்க. நான் ஒரு ட்ரைனிங் ப்ரோக்ராமுக்காக வெளியூர் கிளம்பிட்டு இருக்கிறேன். அதனால நான் முதல் ஆளை கூப்பிட்டுட்டு கோமதி மேடம் பாட்டு 5 பாடின உடனே கோமதி மேடம் பாட்டு பாடுற கோமதி மேடம் ஃபீட்பேக் ஃபர்ஸ்ட் வந்துட்டாங்க. வாங்க மேடம். பேசின பிறகு வீரசேகரன் சார் கொஞ்சம் டேக் ஓவர் பண்ணிக்க முடியுமா? நன்றி நன்றி, செய்யறேன் பின்னூட்டமா. நன்றி நன்றி. கோமதி மேடம், நீங்க ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். வாழ்க வளமுடன் சார். நற்புலரி குடும்ப உறவுகளுக்கு அன்பான காலை வணக்கம் மற்றும் வாழ்க வளமுடன். இன்னைக்கு காலையில் நம்மளை எழுந்த உடனேயே ஒரு ஆசிரியர் போல நிறைய கேள்விகள் கேட்டாங்க. கேள்விகள் நம்ம மனதுக்குள்ளே ஒளிந்திருக்கு விடை, ஆனால் அதுக்கான விடையை தேட வச்சுட்டாங்க. காலையிலேயே ஒரு ஆசிரியர் போல கேள்வியின் நாயகியாக இருந்தாங்க அவங்க, சிவகனி மேம். அவங்க நிறைய நம்ம அந்த புவிசாரில் பார்த்த மாதிரி தான், ஒரு இடத்தையோ ஒரு மனிதனையோ நினைத்தா இன்னொரு வார்த்தை நமக்கு கரெக்டாக ஞாபகம் வரும் இல்லைங்களா? தஞ்சாவூர்னா தலையாட்டி பொம்மை, திருநெல்வேலின்னா அல்வா. அது மாதிரி சிவகனி மேம்னா என்ன ஞாபகம் வருது உங்களுக்குலாம் மேடம் அப்படின்னு இல்லையா மேடம்? ஆனா இன்னைக்கு கவிதையை தாண்டி பாடல்ல போயிட்டாங்க. இருந்தா கூட மேடம்னு சொன்னோன்னா நமக்கு அவங்கள பேப்பர்ல சிவகனி மேம்னு எழுதி ஒரு கார்பன் காப்பி வச்சு பின்னாடி பார்த்தோம்னா நமக்கு கவிதை அப்படின்னு தான் ஞாபகம் வரும். கவிதையில அழகான ஒரு கவிதையோட முடிச்சாங்க. அதனால எனக்கு அவங்கள பத்தி பாடணும் அப்படின்னு சொன்னா ஒரு கவிதையான பாட்டு தான் ஞாபகத்துக்கு வருது. இந்த பாட்டு மூலம் அவங்கள ஒரு சின்னதா பாராட்டிட்டு போகலான்னு நினைக்கிறேன். கோவில் சிற்பங்களை பழிக்கும் அழகான பெண் சித்திரம், கோடி மின்னல்களை பிறந்து ஒளி வீசும் நட்சத்திரம், வானவெளியில் வலம் வரும் பாவை, நீயும் அது போல் உனக்கென்ன கவலை, காற்று உன் பக்கம் வீசும் போது, காலம் உன் பேரை பேசும் போது, வாழ்வு உனது வாசல் வருது, நேரம் இனிதாக யாவும் சுகமாக. மேடம், கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளமை ராகம் இதுவே இதுவே மிக இனிமையே, உதயமானதே புதிய கோலமே, விழிகள் யாவிலும் வர்ண ஜாலமே, உலகம் நினைத்த திருமகள் என்றும் நீதானே, கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே. மேடம்க்கு தான் இந்த பாட்டு. ரொம்ப அழகா இன்னைக்கு தலைப்பு இவ்வளோ அழகா எடுக்க முடியுமான்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு. ஏன்னா இது ஒரு புது முயற்சி தான், ரொம்ப அழகான முயற்சி. எழுத்துக்களை கொடுத்து நீங்க பேசுங்க. இது வரைக்கும் நான் இந்த உலக தொலைக்காட்சி வரலாற்றில் முதலாகன்னு சொல்லுவாங்கல்ல, அது மாதிரி தலைப்பு கொடுத்துதான் நாங்க பேசி பழகி இருக்க மொழியை எழுத்துக்கள் கொடுத்து பேச வச்சது நற்புலரி தான். ஒரு பெரிய சாதனைன்னு தான் நான் நினைக்கிறேன். பயங்கர கிரியேட்டிவிட்டி. தேங்க்ஸ் அ லாட். இதுக்கு அதை தேர்ந்தெடுத்த தலைவர் அவர்களுக்கு ரொம்ப நன்றி சொல்லிடுறேன். அதுல இவங்க ரொம்ப அழகா சாட்சியமற்ற நிழல் அப்படிங்கிற ஒரு மனசாட்சியை குறிச்ச வார்த்தைகளை சொன்னாங்க. இதை நிறைய பேர் இப்ப நம்ம நினைச்சு பார்க்காமையே, தப்பு சொல்லலை, நம்மளுடைய எந்திர வாழ்க்கையில மனசாட்சியை பத்தி நினைக்க முடியல, நம்மளால ஓடிட்டு இருக்கோம். பட் இன்னைக்கு எல்லாத்தையும் அவங்க நினைவுல கொண்டு வந்துட்டாங்க. ஒரு பாடல், பழைய பாடல் இருக்கும், மௌனத்தில் விளையாடும் மனசாட்சியே. ஏன்னா மற்ற நேரம் நம்ம அதை நினைக்க முடியல. தனியா உட்காந்து ஒரு மௌனத்துல உட்கார்ந்து இருக்கும் போதுதான் அந்த மனசாட்சி நம்மகிட்ட நிறைய விஷயங்களை சுட்டி காட்டும், நிறைய கண்டிக்கும், நிறைய பாராட்டும் இல்லைங்களா? அதை அவங்க அழகாவே ரொம்ப நிறைய சொன்னாங்க. நல்லது நம்ம யாருக்கும் தெரியாம இதெல்லாம் செய்யறோம். கண்டிப்பா மேடம் சொன்னதுதான் உண்மை. நம்ம யாருக்கும் தெரியல அப்படின்னு நினைக்கிறோம். காட் ஆல்வேஸ் பார்த்துக்கிட்டே தான் இருக்காங்க நம்மள. எங்க பிரின்சிபல் மேடம், நான் பிரைவேட்ல ஒர்க் பண்ணப்போ ஒரு மேடம் இருந்தாங்க, ஈஸ்வரி ஜெயராமன் சொல்லிட்டு. அவங்க சொல்லிட்டே இருப்பாங்க அடிக்கடி, உங்களெல்லாம் நான் எல்லாரையும் அட் அ டைம்லாம் நான் பார்க்க முடியாதுமா, அதனால நீங்க எல்லாருமே உங்களுக்கு பக்கத்துல நான் இருக்கேன் அப்படின்னு நினைச்சுக்கோங்கம்மாங்க. அந்த வார்த்தையை நான்
கிட்டத்தட்ட 33 இயர்ஸும் ஃபாலோ பண்ணேன். நமக்கு பக்கத்தில் பிரின்ஸிபலோ ஹெச்எம்மோ இருக்காங்க. இருந்தால் எப்படி இருப்போம், நம்ம உட்காருவோமா, பாடம் நடத்தாமல் இருப்போமா அப்படிங்கிறது. அதே தான் எல்லாருக்குமே. நமக்கு பக்கத்தில் இறைவன் இருக்கிறான், அவன் வந்து நம்மளை பார்த்துக்கிட்டே தான் இருக்கான், கூடிமான வரைக்கும் நம்ம நல்லதை செய்வோங்கிற ஒரு ஆணித்தனமான கருத்தை அவங்க வந்து நிறைய சொல்லிட்டாங்க. திருக்குறள் அதே மாதிரி தன்னெஞ்சே தன்னை சுடும் அதெல்லாம். அப்போதான் எனக்கு ஒரு பழைய பாடல், மேடம் நான் பாடல் எடுப்பேன், கொஞ்சம் பழைய பாடல் புது பாடல் எடுப்பேன், நீங்கள் எல்லாம் எடுங்க. பழைய பாடல் மேடம் சொல்லும்போது எனக்கு இந்த பாடல், நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் உண்டு, ஒன்று மனசாட்சி, இன்னொன்று தெய்வத்தின் சாட்சி. நம்ம அந்த 2 சாட்சியையும் தான் பிடிச்சிக்கிட்டு 2 கையிலையும் வாழ்க்கையை நடத்தணும்னா நமக்கு ஒரு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்குங்கிறத மேடம் வந்து ரொம்ப அழகாக சொன்னாங்க. அதே மாதிரி திருமூலர் பாட்டில் கூட பார்த்தீங்கன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம்னு ஒரு கிட்டத்தட்ட 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே அவர் வந்து நாத்திகம் பேசியிருப்பாங்க திருமூலர். நீ கோவில் போக வேண்டான்னு சொல்லலை, கோவில் போறதுக்கு முன்னாடியே உன்னோட உள்ளம் தான் கருவறை, உன்னுடைய ஊனுடம்பு தான் ஆலயம், உன்னோட வாய் இருக்கிறது தான் கோபுர வாசல், உன்னுடைய 5 புலன்களையும் நீ நல்ல புலன்களா வச்சுக்க போல. அதை வந்து அது நல்ல புலன் இல்லைங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. கள்ள 5 அனைத்தும் அதை நல்ல புலனா மாத்தினேன்னா இறைவனை சென்று சேரக்கூடிய வழியை காட்டுற மணி விளக்க 5 இருக்குன்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி நம்ம அந்த மாதிரி வச்சுட்டு நம்ம மனசாட்சிக்கு ஒத்து செயல்பட்டோம்னா நல்ல வாழ்க்கை நம்ம வாழலாம் அப்படிங்கிறத ரொம்ப அருமையா காலையிலேயே பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி நிறைய சினிமாக்களுடைய பேர் கூட சொன்னாங்க. அதுல எனக்கு ஞாபகம் கேபி சார் படங்கள், இவங்க சொல்ற மனசாட்சி வந்து கேபி சார், கே பாலச்சந்தர் சார் படத்துல தெல்ல தெளிவா காமிச்சிட்டே இருப்பாங்க. நிழல் நிஜமாகிறதுங்கிற ஒரு படம் கூட இருக்குது. நிறைய படங்கள்ல ஒரு படத்துல ரஜினிகாந்துக்கு வந்து இந்த மனசாட்சி நடராஜன், அதுக்கப்புறம் அவருக்கு பேரே மனசாட்சி நடராஜன் கொடுத்துட்டாங்க, 3 முடிச்சுன்னு நினைக்கிறேன். மனசாட்சி நடராஜன்கிற அவர் கெட்டதே பண்ணிட்டு வருவாரு, அது வந்து அவரை கேலி பேசும். அதுக்கப்புறம் அந்த நடராஜனுக்கு பேரே மனசாட்சி நடராஜன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த கே பாலச்சந்தர் மேடத்தோட கருத்துக்கள் எல்லாத்தையும் இந்த படத்துல வெளிப்படுத்தி இருப்பாங்க. இந்த மாதிரி நிறைய நம்ம பார்க்குறோம். மேடம் நிறைய பழைய பாடல்கள் சொன்னாங்க, ஆனால் புதிய பாடல்கள் எனக்கு அதுதான் ரொம்ப குறையா இருக்கு. புதிய பாடல்கள் தயவு செஞ்சு கேளுங்க. நிறைய பேர் ரொம்ப அழகா எழுதுறாங்க. உதாரணத்துக்கு வைரமுத்துவோட பையன் மதன் கார்கி வந்து மனசாட்சியை வந்து ஒரு ஃபீமேல் ஜெண்டர்ல எழுதியிருப்பாங்க. நிழலியே நீ தீட்டும் வண்ணம் உண்மையோ உண்மையா. அவர் எப்போதுமே ஒரு நல்ல விஷயங்களை ஃபீமேல் ஜெண்டர்ல எழுதுவாங்க. இப்ப கூட டெடிங்கிற ஒரு படத்துல வந்த பாட்டு வந்து இன்பியே நண்பியே அந்த மாதிரி எழுதியிருப்பாங்க. மதன் கார்கி பாட்டு எல்லாமே ஒன்னொன்னு ஒரு பெரிய ப்ரீஷியஸ் கிஃப்ட். அதே மாதிரி விவேக் சார் இப்போ நல்லா எழுதிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா. அது மாதிரி நிறைய நம்ம புதுசாக வர்ற பாடல்களை நம்ம கேட்க மாட்டேங்கிறோம். ரொம்ப அழகான கருத்துக்கள்லாம் வருது. அப்போ வந்து நமக்கு மேடம் வந்து காலையிலேயே ஒரு அழகான தலைப்பில் ரொம்ப அழகாக இந்த 2 எழுத்துக்களையும் நம்ம சிந்திச்சு நம்ம பேசலாம் அப்படிங்கிறத கொடுத்துட்டாங்க. அதே மாதிரி மேடமுக்கு வந்து நிறைய வாழ்த்துக்களை சொல்கிறேன். அவங்களையும் சேர்த்து இந்த தளத்தில் இருக்க அனைத்து பெண்களுக்கும் நாளைய மாதர் தின வாழ்த்துக்களையும் சொல்லிக்கிறேன். அது எப்படி அப்படின்னு சொன்னால், எப்போதுமே நம்ம வந்து பெண்களை கௌரவப்படுத்துகிறாங்க உலகம் அப்படிங்கும், அதுக்கு முன்னால் நாம் வந்து கௌரவப்படுத்துகிற மாதிரி நடந்துக்கணும் அப்படிங்கிறது கூட ஒரு நல்ல கண்ணதாசனோட பாடலில் பார்த்தீங்கன்னா, அது வந்து சிவகணி மேடத்துக்கும் பொருந்தும், மற்ற பெண்களும் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். பெண்ணுலகம் பெருமை கொள்ளும் பொன்மகளேவா, உன் கவிதையிலே உள்ளம் நிறைந்திடுமே, என்றும் அச்சம் நானும் கொஞ்சம் பெண்மை வாழியவே, பொன்னழகு பெண்மை சிந்தும் புன்னகை என்ன, ஒரு மந்திரமோ இல்லை தந்திரமோ, இந்த உலகம் எங்கள் அழகு பெண்கள் கைவசமோ. பெண்கள் உலகம் கைவசப்படுறது அதுக்கு சப்போர்ட் பண்ற ஆண்களாலையும் தான். அதனால ஆண்களுக்குமே ஒரு வாழ்த்து சொல்லி முறையை முடிக்கிறேன். வாழ்க வளமுடன். ஆகா ஆகா, என்ன சொல்லுவது என்று தெரியவில்லைன்னு பொலிவாளரா சகோதரிக்கு பின்னூட்டம் விடுகிறேன் என்ற பெயரிலே ஒரு பெரிய பொலிவையே தந்து விட்டார் நமது சகோதரி அவர்கள். இதுவரைக்கும் நம்ம வந்து பொலிவாளரை வந்து கவிதேவதைன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஏன் ஒரு பட்டம் மட்டும் அவங்களுக்கு கொடுக்குறீங்க, இன்னொரு பட்டத்தையும் கொடுத்துருங்க. கேள்வியின் நாயகி, இனிமே அவங்க 2 பட்டத்தையும் தூக்கி சமந்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. நமது பொலிவாளர் அவர்கள் இந்த 2 பட்டங்களையும் இனி சுமந்துதான் செல்ல வேண்டும். மகளிருக்கு சொல்லியிருக்காங்க, மகளிர் பிறப்பது ஒரு மனை சிறக்க மட்டுமல்ல, இந்த மாநிலம் சிறக்கவே அப்படின்னு சொல்லிக்கிட்டு சகோதரியர் இருவருக்கும் நன்றி கூறி, அடுத்ததாக
இந்த ஜெகத்துக்கே நாயகனாக இலங்கிக் கொண்டிருக்கின்ற நமது மூத்த சகோதரர் அவர்களை அன்போடு பின்னூட்டமிட அழைக்கிறேன். ஜெகநாதன் ஐயா அவர்கள். நன்றி வீரசேகரன் ஐயா. வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். சிவகனி அவர்கள் ரொம்ப சிறப்பா பேசினாங்க. மனசாட்சி தான் எல்லாருக்குமே ஒரு பக்கத்துல நிழலா இருந்துகிட்டு நம்ம செய்யக்கூடிய தவறுகளா இருந்தாலும் சரி, சரியான விஷயமா இருந்தாலும் சரி, நமக்கு தெரியாம செய்ய முடியாது. அதுதான் நானும் நீங்க சொல்றத ஒத்துக்கிறேம்மா. அதாவது யாரா இருந்தாலும், அரசியல்வாதியாக இருந்தாலும், குற்றங்கள் எந்த விதமான குற்றங்கள் புரிபவர்களா இருந்தாலும், அவர்கள் செய்யக்கூடிய ஒரு செயலுக்கு அது காரணங்கள் அவங்களுக்கு தெரியும். என்ன காரணங்கள், அதை தவிர வேற நிச்சயமா செய்து முடிப்பதற்கான ஒரு ஏதோ ஒரு காரணத்தோட தான் அவங்க செய்யறாங்க. அது அரசியல் ஆகட்டும், ஒரு வீட்டுல செய்யக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், அலுவலகத்துல இருக்கக்கூடிய வேலைகளா இருக்கட்டும், அதுல ஒரு புதுமையானதோ ஏதாவது ஒரு முயற்சியோ எடுக்கிறோம்னா அதுல அதுக்கு காரணம் அந்த எடுக்கக்கூடியவர்களுக்கு தெரியும்ன்றது உண்மைதான். அந்த ரகசியமா எதையும் செய்ய முடியாது. ரகசியம்ன்றது மற்றவர்களுக்கு வேணா தெரியாம இருக்கலாம், அந்த இண்டிவிஜுவலுக்கு தெரியாம இருக்காது. அதே மாதிரி கடவுள் அப்படின்ற ஒரு கான்செப்டுக்கு தெரியும், அது கண்டிப்பா தெரியும். ஸோ அதனால அந்த மனசாட்சியோட எல்லாரும் இருந்தா தவறுகள் குறையும்ன்றதுல எந்த சந்தேகமும் இல்லை. கோமதி மேடம் சொன்ன மாதிரி நான் உங்க பக்கத்திலே இருக்கேன்னு சொல்லி ஒரு பிரின்சிபலோ ஹையர் அப்ஸோ சொல்லிட்டா அது தனக்கு ஒரு பக்கபலமாவும் இருக்கும். அதே சமயத்துல தவறுகள் நடக்காம இருக்கிறதுக்கு உதவுறதுக்கான ஒரு சாத்தியங்கள் கண்டிப்பாக இருக்கு. ரொம்ப சிறப்பாக இருந்ததுமா உங்களுடைய உரை. நீங்க கவிதை எழுதுறதை தவிர நல்ல பாடமும் செய்றீங்க, சிறப்பா இருந்தது. வீரசேகரன் ஐயா, உங்களோட குழந்தைகள், குடும்பங்கள், அதே போல இருக்கக்கூடிய அனைத்து குடும்பங்களும் மிடில் ஈஸ்ட்ல சந்தோஷமா வாழ, பயம் இல்லாமல் வாழ, போர் நிறுத்தம் வர இறைவனை வேண்டி அமைகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா, நன்றி ஐயா. எல்லா குழந்தைகளும் எல்லா நாட்டிலும் இருக்கிற எல்லோரும் நலமா வாழ இறைவன் அருள் புரியணும். அது மாதிரி நல்லா சொல்லிருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு விஷயம் நாளைக்கு மகளிர் தினம் இருக்கிறதுனால அதுக்கு முன்னோடியாவே நேத்து ஒரு யூபிஎஸ்சி தேர்வுகளோட முடிவுகள் வந்தது. அதுல இந்தியால நம்பர் 2ல வந்திருக்கிறது ராஜேஸ்வரி என்ற வாடிப்பட்டியை சேர்ந்த தமிழகத்தை சேர்ந்தவங்க. அவங்க ஆல்ரெடி அவங்க குரூப் 1 சர்வீஸ் மூலமா துணை ஆட்சியரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன் திண்டுக்கல்ல. இது ஒரு சிறப்பான மகிழ்ச்சியான செய்தி. நன்றி, வணக்கம். நன்றி, நன்றி ஐயா. 2வது நிலை யூபிஎஸ்சியில் எடுத்த அந்த சகோதரியருக்கு நமது அன்பான வாழ்த்துக்களை, எல்லோருடைய வாழ்த்துக்களையும் இறையலோடு நம்ம சமர்ப்பிப்போம். ஐயா அவர்களுக்கு நன்றி. அடுத்தது பின்னூட்டமிட சொல்லுங்க ஐயா, சொல்லுங்க. பேசுறேன். என்னோட பையனோட ஃபேமிலி துபாயில தான் இருக்காங்க. அவங்களுக்கும் ஒரு வாழ்த்து சேர்த்து சொல்லிடுங்க ஐயா. இந்த போர் சமயத்துல எல்லா குழந்தைகளுக்கும் எல்லா குடும்பங்களுக்கும் வேண்டிக்கிட்டே இருக்கோம்மா, எல்லாரும் டெய்லி போர் நிறுத்தணும். அருமை, அருமை, அருமை. அதனாலதாம சொன்னேன், இதுக்கு நம்ம இந்த போருக்கு காரணமானவர்களும் குற்றம் சுமத்துறோம்ல, அந்த குற்றம் சுமத்துறவங்களை விட்டுட்டு அந்த நாட்டுல இருக்கிற குழந்தைக்கும் சேர்த்துதான் நம்ம வேண்டுறோம். சரி, இவங்களாலதான் இந்த போர் வந்தது, இந்த நாட்டாலதான் வந்ததுன்னு அந்த நாட்டை ஒதுக்கி இல்லை, அவங்கள மட்டும் வேணா அவங்க இறைவன் பார்த்துக்குவோம். அதை யாரு இதுக்கு முழு முதல் காரணமோ நம்ம we are not the judges. யாரு முதல் காரணமோ, யாரு தடுத்திருக்க முடியுமோ அவங்கள இறைவன், அவங்களுக்கு வேண்டியதை இறைவன் நல்ல புத்தியை கூட கொடுத்து மாத்தலாம், அது எது வேணாலும். ஆனா அந்த நாட்டுல உள்ள குழந்தைகளுக்கும் அந்த நாட்டுல உள்ள மக்களுக்கும் சேர்த்துதான் நம்ம நம்ம பிரேயரை வைக்கிறோம். அதனால நன்றி, நன்றி. இதுக்கு அடுத்தது இங்கு பின்னூட்டமிட வருபவர் ராஜாதி ராஜா மார்த்தாண்டன்னு நம்ம கட்டிலம் கூழி வரவேற்போம்ல, அந்த மாதிரி ராஜா. அதுல விவேகம் நிறைந்த ராஜா விவேக் ராஜா அவர்கள் பின்னூட்டமிட அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். ரொம்ப அருமையான செஷன் தான் சொல்லணும். என்னன்னா, இன்னைக்கு செஷன் எடுத்தது சிவகனி மேடமா இல்லை கோமதி மேடமானே தெரியல. ஸோ 2 பேரும் ஃபீட்பேக் கொடுக்குற மாதிரி ஒரு செஷனே எடுத்துட்டாங்க. கோமதி மேம் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. அதில் 2 பேரையும் யுனானிமஸாக அப்ரிஷியேட் பண்ணணுன்னா, அவங்க கவிதையிலேயே அழகாக நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுவாங்க.
இன்னைக்கு கேள்வி கேட்டு இம்ப்ரெஸ் பண்ணாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா, இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாக சிவகனி மேடமை பிராண்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப அற்புதமா இருக்கு. 3வதா ஒரு மங்கை இருக்கிறாங்க. அவங்க யாருன்னா சிவகனி மேடமோட சிஸ்டர் சங்கரி மேம். இவங்க 2 பேரும் ஓன் சிஸ்டர் தெரியாமையே சிவகனி மேடமை நான் அவங்களுக்கு இன்ட்ரடியூஸ் பண்றேன். எங்க ஃப்ரெண்ட் சர்க்கிளில் ஒருத்தர் இருக்கிறாங்க, அவங்க கவிதை நல்லா பேசுவாங்க, கதையெல்லாம் நல்லா எழுதுவாங்க, புக்லாம் எழுதியிருக்காங்க. அப்படியா சார் இன்ட்ரெஸ்டிங்காக கேட்டுட்டு லாஸ்டா அவங்க என்னோட ஓன் சிஸ்டர் தாங்க சார் சொல்லி சிரிச்சாங்க. ஸோ இது மாதிரி இதை எதுக்காக நான் சொல்றேன்னா, திஸ் இஸ் த ரைட் டே. ஸோ நாளைக்கு உலக மகளிர் தினம். ஸோ இந்த மகளிரோட ஆளுமை ப்ளஸ் வந்து அவங்களோட இன்ட்ராக்ஷன், அதுக்கு ஈக்குவலான வேல்யூ நம்ம எல்லாரும் கொடுக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னும் போது அவங்களோட இன்னரண்ட் பொட்டன்ஷியல் எல்லாமே 200% வெளியில வருது. சாரு நம்ம வீரரை சார் சொல்ற மாதிரி அவங்களுக்கான ஸ்பேஸ் கொடுக்க கொடுக்க நமக்கான வளர்ச்சி ரொம்ப அபரிதமாக இருக்கும். 3 மேடம்களுக்கும் இந்த நேரத்தில் நன்றி சொல்லி உலக மகளிர் தின வாழ்த்துக்கள். எல்லா மகளிருக்கும் எல்லா விதத்துலையும் நம்ம கூட கனெக்டா இருக்கிற அம்மாவா, பொண்ணா, மகளா, என்ன சொல்றது, எல்லா விதமான உறவுகளும் அவங்க மூலமாக தான் உருவாகுது. அவங்க எல்லாருக்கும் நம்ம நன்றி சொல்லி இந்திய தொலைக்காட்சியில் முதல் முறையாகன்ற மாதிரி மேம் பிராண்ட் பண்ணி இந்த செஷன் முடிக்கிறேன். ரொம்ப வண்டர்ஃபுல் செஷன் மேம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் த நாலேஜபிள் இன்ட்ராக்ஷன். ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்ஸ் சார். வீரா சார், தேங்க்யூ ஸோ மச். நன்றி ஐயா, நன்றி. நல்ல பின்னூட்டம் விட்டீர்கள். உங்களுக்கு சகோதரின்னு சொன்னப்போ ஒரு ஆச்சரியம் மட்டும்தான் காத்திருந்தது. நான் நேற்று என்னிடம் பேசிட்டு இருந்தப்ப சிவகனி தான் பேசுறாங்கன்னு சிவசங்கரி சகோதரியரை நினைச்சு, சார் நான் பேசுறேன் சார், எங்க அக்கா இல்லை சார்னு அவங்க சொன்னேன். அந்த மாதிரி நான் வந்து ஆமா சார், நீங்க சொல்ற மாதிரி 2 பேரோட வாய்ஸ் கூட ஒரே மாதிரி இருக்கு. அதனால நான் அதுக்கு தப்பிச்சது எப்படின்னா, இன்னைக்கு சொன்ன மாதிரி வைஃபை ப்ராப்ளம் சகோதரியர்களே அப்படின்னு சொல்லி தப்பிச்சுட்டேன். அதனால வைஃபை சிவகனின்னு அதை மிக நன்ற பின்னூட்டமிட்டீர்கள். அடுத்தது நம்ம பின்னூட்டமிட வருபவர் யாருன்னு தெரியும்னா, நம்ம நட்புலரி இணையத்துக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் இப்ப எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் யாருன்னு. ஃபிக்ஸட் டெபாசிட் அவர்கள் வந்து பின்னூட்டமிட வேண்டும், அன்போடு அழைக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரி காலை வணக்கம். தேங்க்யூ ஃபார் த எக்ஸலண்ட் இன்ட்ரோடக்ஷன் சார். அதுக்கப்புறம் சிவகனி மேம் செஷன் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அருமை அருமை அருமை. உங்களுடைய செஷனுக்கு கோமதி மேமுடைய ஃபீட்பேக்கும் ரொம்ப அருமை. எல்லாரும் செம்மையா ஃபீட்பேக் கொடுத்துருக்காங்க. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது நீங்க உங்களுடைய டைட்டில கையாண்ட விதம். சாட்சியமற்ற நிழல். அழகா மனசாட்சிக்கு இப்படி ஒரு பேர் வந்து அழகா வச்சு அதை நீங்க ஹேண்டில் பண்ணது ரொம்ப ரொம்ப அருமையா இருந்துச்சு மேம். நம்ம செய்யற நல்லது கெட்டது எல்லாத்துக்கும் வந்து ஒரு சாட்சியே இல்லாத ஒரு நிழலா நம்மளை எப்பவுமே பின்தொடர்றது நம்மளுடைய மனசாட்சி தான். அதை எப்படிலாம் நம்ம இது பண்ணணும் சொல்லி ரொம்ப அருமையான பாடல்கள் மூலமா எடுத்து சொன்னீங்க. எல்லாரும் சொன்ன மாதிரி நீங்க இவ்வளவு நாளும் வந்து கவி குயிலா இருந்தீங்க. இப்போ வந்து கேள்வி குயிலா, கவி குயிலா, அப்புறம் இசை குயிலாவும் மாறிட்டீங்க மேம். பல பரிமாணங்களை ஏற்று குயில்களின் அரசியா இருக்கிறீங்க. வெரி நைஸ், எக்ஸலன்ட் செஷன். எல்லா இதையும் கவர் பண்ணியிருக்கீங்க மேம். அந்த பாட்டெல்லாம் நீங்க பாடுறச்ச எனக்கு பல இது நினைவுகள் வந்துச்சு. அந்த மாதிரி அருமையான பாடல் வரிகளை நம்ம எப்போ கேட்போம்னு ஏங்கிட்டு இருக்கிற இதுக்கு எங்களுக்கு நல்ல ஒரு நல்ல தீனியா இன்னைக்கு கிடைச்சது அது. கோமதி மேம் சொன்ன மாதிரி புது திரைப்பட பாடல்களையும் நம்ம தேடுறதுக்கு முயற்சி பண்ணுவோம். அது நம்ம பழைய பாடல்கள் நிறைய கேட்டதுனால நமக்கு அதுதான் மனசுல வருது. இருந்தாலும் புது பாடல்களையும் கேட்க முயற்சிப்போம். கேட்கறதுக்கு ஆசையா தான் மேம் இருக்கு. ஆனா என்னன்னா அந்த இசை வந்து ரொம்ப அதுல டாமினேட் பண்றது, வரிகளை தாண்டி இசை டாமினேட் பண்றதுனால அந்த பாடல் வரிகள் மனசுல பதியறதுக்கு கொஞ்சம் காலம் எடுக்குது. அதுதான் அதுல இது. ஆனாலும் நாங்க தொடர்ந்து முயற்சிப்போம் கோமதி மேம். அதுக்கப்புறமா நாளைக்கு அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். நாளைக்கு மகளிர் தினத்தை முன்னிட்டு என்னுடைய செஷன் இருக்கிறது. அதனால எல்லாரையும் பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் கலந்து கொள்வதற்கு. ஜெகநாதன் சார், எனக்கு என்னோட செஷனுக்கு ஒரு பாயிண்ட் இன்னைக்கே நீங்க அடிஷ்னலா சொல்லிட்டீங்க. தேங்க்யூ ஸோ மச். அதையும் நான் எடுத்துக்கிறேன் நாளைக்கு.
நம்ம வீரசேகரன் சார், ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு நீங்க எங்க செஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்கீங்க. தேங்க் யூ சோ மச். எங்களுடைய எல்லாருடைய பிரேயர்ஸும் உங்களுடைய குழந்தைகளுக்கும், குடும்பத்துக்கும், கோமதி மேம் குழந்தைகள், குடும்பங்கள், இந்த உலகத்துல இருக்க அனைத்து உயிர்களுக்கும் எங்களுடைய பிரார்த்தனைகள் எப்பவும் இருக்குது. இந்த வார் சீக்கிரம் முடிஞ்சு மறுபடியும் நார்மல்சி சீக்கிரம் வந்துரும். இறைவனுடைய அன்பு நம்ம எல்லாருக்கும் மேலயும் கிடைக்கும் அப்படிங்கிற பரிபூரண நம்பிக்கையுடன் என்னுடைய பிரார்த்தனையை செய்து கொள்கிறேன். தேங்க் யூ so much for everyone. Thank you so much. மேம் எக்ஸலன்ட் செஷன் மேம். சூப்பர். நன்றி நன்றி சகோதரர் அவர்களே. எல்லாருக்கும் நம்ம வேண்டிக்குவோம். அதான் உண்மை உண்மை உண்மை. அதோட ஒரு பெரிய இது 2 பட்டத்தை மட்டும் ஏன் அவங்க சுமக்கணும், 3வது பட்டத்தையும் சுமக்கட்டுமே அப்படின்னு 3வது பட்டத்தையும் கொடுத்துருக்காங்க. அவங்க என்னன்னா கவிதேவதை மட்டும் இல்லை, கேள்வியின் நாயகி மட்டும் இல்லைன்னு சொல்லிட்டு இசைக்குயில் அப்படிங்கிற பட்டத்தையும் இனிமே நீங்க 3ஐயும் சேர்த்து தான் சுமக்கணும் சிவகனி சகோதரியர்களே. அதை சொல்லிட்டு அடுத்ததாக வருபவர் நமது நாட்டினுடைய இந்த பெயரை கேட்டாலே நம்ம அதிருவோம். பகத்சிங். அந்த சிங்கம் மட்டும் எடுத்துட்டு கோபிநாத்தா மாறி இருக்கிற பகத் கோபிநாத் அவர்கள் பின்னூட்டமிட அழைக்கிறேன். சார் அவர் லெஃப்ட் ஆயிட்டாரு சார். நெக்ஸ்ட் கூப்பிடுங்க சார். மன்னிக்கவும். சரி, அடுத்ததாக சுனிதா ராஜன் அவர்கள், சுனிதா மேம் அவர்களுடைய பின்னூட்டத்தை அன்போடு அழைக்கிறேன் இட. தேங்க்யூ சார். சில நாட்களுக்கு பிறகு உங்களோட வாய்ஸை கேட்கறதுக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு சார். மேடம் ரொம்ப அருமையா இருந்தது மேம். மனசாட்சியை பத்தி ரொம்ப தெளிவா பேசுனீங்க. டிஃப்ரெண்டான டைட்டில் ரொம்ப அழகா தொகுத்து கூறுனீங்க மேடம். ஒரு மனுஷன் வந்து எல்லாரும் பார்க்கும்போது எப்படி இருக்கான் அப்படின்றது அவனுடைய மனசாட்சியோ தன்னொழுக்கமோ கிடையாது. யாருமே பார்க்காத போது நாம என்ன செய்யறோமோ அதுதான் அவனோட உண்மையான டிசிப்ளின். அதை தான் நம்ம மனசாட்சி அப்படின்னு எடுத்துக்கிறோம். எல்லாருமே மனசாட்சியோட இருந்தோம்னா நாட்டுல குற்றங்கள் குறையும், போரு இதெல்லாம் வராது. எல்லாரும் மனசாட்சியோட செயல்படணும். சிறப்பான செக்ஷன் மேடம், வாழ்த்துக்கள். அதுக்கப்புறம் அனைவருக்கும் நாளைய தின மகளிர் தின வாழ்த்துக்கள். போர் வந்து சீக்கிரம் நின்றணும். எல்லாரும் வீரசேகரன் சார் குடும்பம், கோமதி மேடம் குடும்பம் எல்லாரும் சமாதானமா இருக்கணும். உலகத்தில் உள்ள எல்லாரும் சமாதானமா இருக்கணும் என்று எல்லா வல்ல இறைவனை வேண்டி நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி மேடம். நன்றி. நன்றி நன்றி. ஆமாம், சகோதரியர் அவர்களுக்கு மிகச்சிறப்பாக பின்னூட்டமிட்டாங்க. அடுத்தது தன்மானம் ஐயா அவர்கள் வராங்க. பிறர் மானத்தை காப்பது போல் தன்மானத்தையும் காக்க வேண்டும் என்ற பெயரில் பெரிய பட்டத்தை கேட்டிருக்கிற நம்ம சகோதரர் தன்மானம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கிறோம். வணக்கம். உண்மையிலேயே சிவகனி மேடம்னால கவிதைக்கு பஞ்சம் இல்லை, கருத்துக்கு பஞ்சம் இல்லை, சிந்தனைக்கு பஞ்சம் இல்லை, சில புதிய வார்த்தைக்கு பஞ்சம் இல்லை, பழைய நினைவுகளுக்கும் பஞ்சம் இல்லை. மொத்தத்தில் அவங்க சொல்லக்கூடிய எல்லா வார்த்தைக்குமே நமக்கெல்லாம் வாழ்த்துவதற்கு எப்போதுமே நமக்கும் பஞ்சம் இல்லை. ரொம்ப மகிழ்ச்சி. சொன்னக்கூட வார்த்தையில் எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னென்னு கேட்டிங்கன்னா, கண்ணு கூட ஏமாத்தலாம், மனசாட்சியை ஏமாற்ற முடியாதுன்னு சொன்னாங்க. கண்ணு கூட சில நேரத்தில் ஒரு செகண்டோட ரைட்டோட மாறி போகலாம், ஏமாற்றலாம். ஆனால் மனசாட்சி என்றைக்குமே மனிதனை கண்டிப்பாக ஆட்கொண்டு தான் ஆகணும். அதுக்கு நம்ம கண்டிப்பாக அதை இது பண்ணி தான் ஆகணுங்கிறது சொன்னாங்க. அவனோட வார்த்தை ஜாலங்களாக இருக்கட்டும், வளர்ச்சிக்கான அந்த பரிணாமம் இருக்கட்டும், வார்த்தைகளில் நிறைய மாற்றங்கள் உள்ளதாக இருக்குது. ரொம்ப சிறப்பு மேடம். உண்மையிலேயே சாட்சியமற்றது என்பதை காட்சிப்படுத்தி சிறப்பாக சொன்னீங்க. மிக்க நன்றி மேடம். நன்றி. தேங்க்யூ. நன்றி ஐயா. அதுதான், எதை வேணாலும் இது பண்ணிடலாம். தன்னெஞ்சறிவது பொய்யற்க பொய்த்த பின் தன்னெஞ்சே தன்னை சுடுன்னு உலகத்திலேயே ஒரு லிட்ரேச்சரில் சுடும் அப்படிங்கிறதுல நெஞ்சுமே சுடுங்கிறது இதுதான் இருக்கும்னு நினைக்கிறேன். அதை தொட்டும் சொல்லியிருக்காங்க ஐயா அவர்கள். தன்மானம் ஐயா அவர்களுக்கு நன்றி கூறி, அடுத்தது சகோதரியின் சகோதரி அவர்கள் யார் என்று நமக்கு தெரியும். இன்றைய சகோதரியின் சகோதரி அவர்களை பின்னூட்டமிட அழைக்கிறேன். தேங்க்யூ சார். அனைவருக்கும் நட்புலரின் இனிய காலை வணக்கம். முத்துலட்சுமி மேம் சொன்ன மாதிரியே மேம் சிறப்பாக சகோதரி தலைப்பு சூஸ் பண்ணியிருக்காங்க. சாட்சியமற்ற நிழல். அழகா இருந்துச்சு. எங்கிருந்தான் தலைப்பெல்லாம் யோசிக்கிறாங்கன்னே தெரியல. அவ்வளோ அருமையாக எடுத்துகிட்டு வந்து நமக்கு நிறைய பல தகவல்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப அழகாக தெளிவான கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப போல்டாக இருந்துச்சு. இன்னைக்கு வாய்ஸ் நல்லா இருந்துச்சு கேட்கறதுக்கு. செஷனில் ஒரு சின்ன ஒரு டச் இதே இல்லை. அப்படி நீட்டாக ஃப்ளோவாக அழகாக சொன்னாங்க.
ரொம்ப அருமையா இருந்துச்சு செஷன். இன்னைக்கு நிறைய கருத்துக்கள் சொன்னாங்க. இந்த டாபிக் பத்தி பேசுறப்ப எனக்கு இப்ப மைண்ட்ல என்ன ஓடுச்சுன்னா, இப்ப இறப்புங்கிறது சாதாரணமா நிகழ்ந்துச்சுன்னா, இயற்கையா நிகழ்ந்துச்சுன்னா நமக்கு எதுவுமே நடக்காது. பட் இப்ப நம்ம கூட வாழ்ந்துட்டு இருக்கவங்க திடீர்னு சூசைட் பண்ணிக்கிட்டாங்கன்னா, அப்ப நம்ம வந்து என்ன யோசிப்போம், ஐயோ எதனால அவங்க பண்ணியிருப்பாங்க, இதா அதான் அப்படின்னு நம்ம யோசிச்சு நம்ம மேலேயும் பழியும் போடுவோம். இல்ல வேறவங்க காரணங்களா, அந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ நம்ம நம்மளோட வாழ்க்கையை நம்ம கரெக்டா மனசாட்சிப்படி நம்ம பக்கத்துல யாரோ ஒருத்தர் இருக்காரு, நம்ம வாழ்ந்துட்டு வந்தோம்னா, சப்போஸ் இந்த மாதிரி ஒரு மரணம் நடந்தா கூட நம்மளே அது ரொம்ப பாதிக்காது. நம்ம பிளஸ் தான் அவங்களுக்கு நிறைய பண்ணியிருப்போம், நமக்கு மைனஸ் பண்ணியிருக்க மாட்டோம். மைனஸே பண்ணியிருந்தாலும் அதையும் தாண்டி நிறைய பிளஸ் பண்ணிருக்கோங்கிற நமக்கு ஒரு திருப்தி இருக்கும். ஸோ அந்த இறப்புங்கிற அந்த இது இது நம்ம எதிர்பார்க்காம வர்றதுனால அது எப்ப எங்க வேணாலும் நடக்கலாம். ஸோ நம்ம வாழ்க்கையை நம்ம கரெக்டா போயிட்டே இருந்தோம்னா நமக்கு எந்த பாதிப்பும் வராது அப்படிங்கிறது இந்த சாட்சியமற்ற நிழல் அப்படிங்கிறதுல வந்து எனக்கு அது கொஞ்சம் ஃப்ளோல போயிட்டு வந்த மாதிரி இருந்துச்சு. அதை உங்ககிட்ட பகிரணும்னு ஆசைப்பட்டேன். அப்புறம் அந்த உலகம் போர் இல்லாம சாந்தி சமாதானமா வாழணும், எல்லாரும் சந்தோஷமா வாழணும் அப்படின்னு பிரேயரையும் வச்சுக்குவோம். மகளிர் தின வாழ்த்துக்கள் சொன்ன அனைத்து ஆண்களுக்கும் நன்றியை தெரிவித்து அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி என்னோட ஃபீட்பேக்கை நிறைவு செய்ய. தேங்க்யூ சார். வீரா எங்கடா போனீங்க? அருமையா இருந்தது. ஆமா, தங்கச்சிக்கு உள்ள ஒரு பின்னோட்ட வரி ரொம்ப அருமைதான். சூப்பர். அடுத்து தாமோதரன் வாங்க. என்னக்கா உங்க தம்பி கம்மு கம்மு விட்டுட்டாரு, உங்ககிட்ட விட்டுட்டாரா? சொல்லவே இல்லை. கம்முன்னு ஆயிட்டானா? அவன் அக்கா வாயை திறக்குதான்னு பாக்குறியா? அவன் என்னத்தையும் சாப்பிட்டுட்டாங்க. நேற்று வரை இந்த கவலை இன்று இல்லையே. ஏனென்றால் நட்புறை அனைவரும் அவரை வாழ்த்துகின்றார்கள். அவள் குடும்பம் நன்றாக இருக்க வேண்டும் என்று எல்லோரும் பாராட்டுகின்றார்கள். இப்பொழுது வந்து மௌனமாக இருக்கின்றார் என்றால் நமக்கு கவலையாக இருக்கின்றது. முகத்தை காட்டுறேன் பாருங்க. அவன் முகத்தை பாருங்க. அவன் பால் வடிகிற முகத்தை அப்படியே காப்பியே போடுங்க. நன்றி 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 மேடம், நன்றி. இன்று சிறப்பான ஒரு நிகழ்ச்சி. கவிதேவதை நட்புலரியின் தலைப்புச் செய்திகள் போல இன்று கவிதைகள் சிறப்பாக, நலமாக, வளமாக என்று இருந்தது. அவர்களை பாராட்ட வேண்டுமென்றால் கவிதையால் தான் பாராட்ட வேண்டும். ஏனால் நாளை மகளிர் தினம். மகளிர் தினத்துக்கு அட்வான்ஸ் வாழ்த்துக்கள் போல அவர்களுடைய கவிதைகள், அவர்கள் உரைகள் இன்று சிறப்பாக அமைந்தது. பாடல்கள், பழைய பாடல்களிலிருந்து நிறைய பாடல்களை நமக்கு தந்திருக்கின்றார்கள். பழைய கருத்துக்களிலிருந்தும் புதிய கருத்துக்களைப் போல நமக்கு தந்திருக்கின்றார்கள். அவர்களும் அவர்கள் குடும்பமும் அவர்கள் பிள்ளைகளும் நலமாக வாழ மகளிர் தின வாழ்த்துக்களில் அவர்களை வாழ்த்துகின்றேன். நம்முடைய நன்றி நன்றி சார், நன்றி, வணக்கம். அருமை அருமை. நீங்க சொன்னா பிள்ளை இல்ல, ரொம்ப அருமையா இருந்தது உங்க பின்னோட்ட வரிகள். அடுத்து யாரும் பின்னோட்ட வரிகள் ஐயா இருக்காங்களா? இருக்காங்க. ஐயா தூக்கல, கை வலிக்குதா தெரியலையே, வேற வழி இருக்கா? சரி நானே சொல்றேன். அருணகிரி ஐயா அருணகிரி ஐயா வரல, அதுக்கு போல நான் இறங்குவேன். வணக்கம், அனைவருக்கும் உற்சாகமான காலை வணக்கம். வந்து யார் பேசுறானே தெரியாம தான் வந்தேன். லாஸ்ட் பரீட்சை எல்லாரும் படிச்சுட்டு இருக்காங்க, கத்துவாங்கன்னு சொல்லிதான் வர்றதே இல்லை. இன்னையோட பரீட்சை முடிஞ்சப்ப நாளைல இருந்து இந்த தெளிவா வந்துடலாம். அம்மா உடம்பு நல்லா ஆயிடுச்சு. அதே கோமதிமா வந்து என்னமோ பேசிட்டே இருந்தாங்களா, என்னடா பேசுறாங்க, என்னடா பாடுறாங்க அப்படின்னு. எங்க வீட்டுக்காரர் அப்படியே பார்த்தாரு, என்ன நடக்குது மறுபடி அப்படின்னு. ஒன்னும் இல்ல, இங்க பாட்டு ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னேன். அப்ப பார்த்தா சிவகனி மேம் தான் பேசியிருக்காங்கன்னு. சாட்சியமற்ற நிழல்ன்ற வார்த்தை ரொம்ப ரொம்ப அருமையானது. கவி தேவதை, பாட்டு தேவதை எல்லாமே சொல்லிட்டோம். நான் நீதி தேவதைனே கொடுக்குறேன். ஏன்னா சாட்சின்றது எல்லாத்துக்குமே தெரியும். நம்ம வந்து வழக்கு தொடர்பான வார்த்தை அப்படின்னா நீதி தேவதைன்னு கொடுத்துருவோம். ஒரு விஷயத்த செய்யறப்ப நமக்கு நம்ம மனசாட்சியோட செய்யறோம்னாவே நீதி தவறாம நிறைந்த மனசோட செய்யறோம்னு தான் அர்த்தம். அப்படிப்பட்ட ஒரு அழகான செஷன் கொடுத்துருக்கீங்க. ரொம்ப அருமை. அப்படியே இன்ட்ரெஸ்டிங் நியூஸ்ல கேட்டுறேன். ரொம்ப அருமையா தகவல் சொன்னதை சரிவா ஜெயகரன் ஐயா வந்து அப்படியே அவருடைய பின்னோட்ட வரிகள்ல சாட் பாக்ஸ்ல அடிச்சிருந்தாரு, அதையும் பார்த்தேன். அடுத்து வந்து எல்லாரும் பேசும்போது அவங்களுடைய கருத்துக்களை அழகா
என் கோமதி அம்மா வந்து மினி செஷன் அப்படின்னு சொல்லணும் அந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. அவங்க அக்காவோட வாய்ஸ் போல்டா இருக்கு அப்படின்றது. சுனிதா மேம் வந்து வீரா தம்பி வந்ததே ரொம்ப சந்தோஷமா ஆரம்பிச்சு அப்படியே மகளிர் தின வாழ்த்துக்களோட சிவகனி மேமோட செஷன் பத்தி சொன்னாங்க. எல்லாருடைய பின்னூட்ட வரிகள்ல இருந்து நான் பின்னூட்ட வரிகள் மென்மேல் வளர வேண்டும் வாழ்த்துக்கள் சகோதரி அப்படின்னு சொல்லி என்னுடைய பின்னூட்ட வரிகளை நிறைவு செய்யறேன். இன்னைக்கு ஃபைனலா எழுதக்கூடிய அந்த என்சிஆர்டி சிலபஸ் எழுதுற சிபிஎஸ்இ மாணவர்கள் நிறைவு பரிச்சு நிறைவா இருக்கணும் அப்படின்றதே வாழ்த்து. ஈராக் வெப்டி போர் மன போராட்டத்துக்கு அப்ப ஒரு கஷ்டமான அதையும் நம்ம வழிகொள்ளணும். அவங்களுக்கான கொடுத்த அந்த அழகான ஒரு சின்ன கப்பல் வழியா வந்துடணும் நம்ம இந்திய நாட்டை. இல்ல அங்க நிலைமை நல்லபடியா இருக்கணும்ன்றதையும் வேண்டிக்கும். எல்லா வல்ல இறைவன் எல்லா வளமும் நலமும் எல்லாருக்கும் கொடுக்கட்டும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு நான் வாழ்த்துக்களை சொல்லி இடம் சாரினேன். நன்றி, வணக்கம். நன்றி அக்கா, நன்றி அக்கா. ஒரே ஒரு நிமிடம் நான் எடுத்துக்கிறேன். சரி, எனது குழந்தைகள்கிட்ட பேசிகிட்டு இருக்கிறப்ப அவங்க வந்து ரொம்ப தெளிவாக சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை இங்கே அப்படின்னு. ரொம்ப இனிமேல் ஒன்றும் இருக்காதுன்னு அவங்க வந்து நம்பிக்கையை தெரிவிச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையினுடைய இதில் தான் நான் வந்து மன வலிமையோட உங்களோட அன்புக்காக இங்கே வந்திருக்கேன். எல்லாமே ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஒரே ஒரு கருத்தை மட்டும் நான் சொல்லிக்கிட்டு இது பண்ணிடுறேன். அது யாருங்கிற யார் இதை சொன்னாருன்னு நான் சொல்ல விரும்பலை. என்னன்னா, நாங்கள் செய்யலைன்னா அவங்க செஞ்சுருப்பாங்கங்கிறது. இதுக்கு வந்து ஒரு சின்ன உதாரணம் எடுத்தோன்னா, நான் சொல்கிறேன்னு வச்சுங்க, இதே வார்த்தையை நான் சொல்கிறேன். நான் செய்யலைன்னா நீங்கள் செஞ்சுருப்பீங்க, அதனால தான் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்கிறப்ப அதுக்கு ஒரு காரணம் இப்படி இருந்ததுன்னா அது சிறப்பாக இருக்கும். என்னன்னா, நீங்கள் கஷ்டமான நிலையில் இருக்கீங்க, எல்லாருக்கும் உதவுறது ரொம்ப கஷ்டப்பட்டு நீங்கள் அதை செய்யணும். அதுக்கு பதிலாக நீங்கள் அவ்வளோ கஷ்டப்படக்கூடாதுன்னு தான் நான் முந்திக்கிட்டு செஞ்சுட்டேன்னு சொன்னேன்னா ரைட்டு. ஆனால் என்ன சொல்கிறது, நான் குண்டு போடலைன்னா நீங்கள் குண்டு போட்டிருப்பீங்க, அதனால நான் முன்னாடி குண்டு போட்டேன்னா இது எப்படி இருக்கு என் மனசில் வந்ததுன்னா, நான் இன்னைக்கு திருடாமல் இருந்திருந்தேன்னா நீங்கள் திருடி இருப்பீங்க, அதனால தான் நான் திருடிட்டேன் அப்படிங்கிற மாதிரி வேதனையாக இருக்குது. இதுக்கு மேலே நான் ஒன்றும் சொல்ல விரும்பலை. யார் என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நல்லதை நினைத்து நல்லதையே செய்தோம்னா நல்ல உலகு அமையும். அதுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சு எல்லாரும் அதை தின்பண்ணா நல்லா இருக்கும். அதனால பின்னூட்டம் வேற யாரும் அருணகிரி சார் வந்துட்டீங்களா? வந்துட்டாங்க ஐயா அருணகிரி அவர்களோட பின்னூட்டத்தோடு நம்ம வந்து இத கேட்காது சார், கேட்காது. நான் பேசுறது கேட்காது. நல்லா கேக்குது. இப்ப கேக்குது ஐயா. சரி, ஓகே, கேக்குது ஐயா. ஓகே, நன்றி. அட்வான்ஸ் மகளிர் தின வாழ்த்துக்கள். கோமதி மேடமோட ஃபேமிலி, நம்ம வீரசேகரன் ஐயோட ஃபேமிலி. ஸோ இவங்கெல்லாம் ஏன்னா நேற்று பேசும்போது கேட்கல, அதனால கேட்கலன்னு நினச்சிட்டேன். ஸோ அவங்கெல்லாம் சேஃபாக இருக்கிறதுக்காக நான் எல்லாம் வல்ல இயற்கையை வேண்டிக்கிறேன். இன்னைக்கு மேடமோட இது வந்து நான் 5:45 கேட்டேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. நிழல் பிரிவதில்லை தன் உடலை விட்டு, அது அழிவதில்லை கால் அடிகள் பட்டு. ஸோ மனசாட்சிக்கு மட்டும் நம்ம பயந்தோம்னா போதும், மற்ற எதுக்கும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ரொம்ப சிறப்பாக இருந்தது. ஸோ வந்து யூஸ்வலாக கவி குயில்னு சொல்லுவாங்க அவங்கள. இன்னைக்கு வந்து பாட்டு குயில், கேள்வி குயில் அப்படின்ட்டு கூடிக்கிட்டே போகுது. ஸோ அதே மாதிரி எல்லாரும் சிறப்பா இருக்கணும், அமைதி நிலவணும் அப்படின்னு வேண்டிக்கிட்டு என்னுடைய பின்னூட்டத்தை நிறைவு செய்யறேன். வாழ்த்துக்கள் மேடம், வாய்ப்புக்கு நன்றி. உங்க நச்சுன்னு சொல்லிட்டீங்க. என்ன தம்பி சொல்லி விடுப்பா. நன்றி ஐயா அவர்களுக்கு மிக மிக நன்றி. அடுத்தது நம்ம இது பின்னூட்ட கருத்துக்களை வரிகளை படிச்சிடுறேன், ஒரு நிமிஷம். கண்ணன் ராஜன் ஐயா அவர்கள், காலை வணக்கம். நல்லவைகளை தேடி தேடி நம் மனக்கண் முன் கொண்டு வந்தது அருமை. நாம் என்ற ஆத்ம உணர்வு என்பது நமது மனசாட்சி தான். அது தர்ம தேவதையின் அரசாட்சி. நாம் நல்லது செய்தால் பாராட்டவும், தவறு செய்தால் தவறு என்பதை தெரிவித்து கொண்டே இருக்கும். இதை தெளிவாக பாடல்கள் மற்றும் சிறந்த சொற்பொழிவால் உணர்த்தியுள்ளார். இறுதி கவிதை அருமையிலும் அருமை, நன்றி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது சகோதரியார் லாவண்யா மணிமுத்து அவர்கள், நைஸ் செஷன் மேம், தேங்க்யூ, ஹாவ் அ நைஸ் டே ஆல் ஆஃப் யூ என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தது சண்முக வீரமணி ஐயா அவர்கள், அனைவருக்கும் இனிய நட்புலரி காலை வணக்கம். சூப்பர் செஷன் சிஸ்டர் அபவுட் மனசாட்சி வித் லாட் ஆஃப் கோட்ஸ் ஃப்ரம் குரல், திருவாசகம் அண்ட் எண்டிங் வித் கவிதை. தேங்க்யூ, வாழ்க வளமுடன் என்று கூறியிருக்கிறார்கள். அடுத்தது ஜெயகரன் கருணாநிதி அவர்கள், சாட்சியற்ற நிழல் மனசாட்சி, அற்புதமான சொல்லாடல், தன்னம்பிக்கையோடு பேசினீர்கள். சங்க இலக்கிய பாடல்கள், திருக்குறள், சினிமா பாடல் என்று எல்லாவற்றிலும் இருந்து
மேற்கோள் காட்டி அழகான கவிதையோடு முடித்தீர்கள். அனைவருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். பேரன்புடன் டாக்டர் ஜெய் என்று அருமையாக கூறியிருக்கிறார்கள். அடுத்தது அக்கா அவர்கள் வாழ்த்துக்கள் நன்றி என்று கூறியிருக்கிறார்கள். விவேக் ராஜா அவர்கள் மிக மிக அருமையான பதிவுகளுக்கு மனமார்ந்த நன்றிகள். சிவகன்னி மேம், சிவகன்னின்னு போட்டிருக்காரு. சிவகன்னியே அவங்க உச்சரிப்பும் அப்படி இருக்கலாமோ என்னமோ. சிவகன்னி மேம், கவிதை குயல் அவர்களுக்கு வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ரம்யா கமல்ராஜ், ஒண்டர்ஃபுல் செஷன் சிவகன்னி மேம், நைஸ் டாபிக், லாட் ஆஃப் இன்சைட்ஸ், தேங்க்யூ, வாழ்க வளமுடன். கண்ணன் ராஜன், சாதனையாளர் நினைத்தால் சாதித்தே காட்டுவார் என்பதற்கு உதாரணம் இன்றைய சொற்பொழிவு அப்படின்னு அருமையாக கொடுத்துருக்காங்க. அடுத்தது தன்மானந்த் ஐயா அவர்கள், சாட்சியமற்ற நிழல் என்ற தலைப்பில் எண்ணற்ற கருத்துக்களை குரல் பதிவால் காட்சிப்படுத்திய சகோதரி சிவகனி அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த வாழ்த்துக்கள், நன்றிகள், வாழ்க வளமுடன். தன்மானம் அவர்கள் அடுத்தது சிவகனி, இவங்க சிவகனி அனைத்து உறவுகளுக்கும் பேரன்பான நன்றி. அடுத்தது சிவசங்கரி, யாருன்னு தெரியலங்க, இவங்க சிவசங்கரின்னு யாருன்னு தெரியல. உலகில் போர் இல்லாமல் அனைவரும் சாந்தி சமாதானத்துடன் வாழ வேண்டும். போர் இல்லா உலகம் வேண்டும். வேண்டுமென்றே தான் நான் கூறினேன். சகோதரி அவர்களை அறியாதவர்கள் இருக்க முடியாது. அனைவருக்கும் நன்றி. அடுத்தது அருணகிரி ஐயா அவர்கள் இருந்தால் அவர்கள் இன்றைய அந்த நமது பிரேயரை கூற அன்போடு அழைக்கிறேன், கூறி நிறைவு செய்ய அழைக்கிறேன். நாளை நமதே நாளையும் மன்னிக்கவும், ஏற்புரை சகோதரி அவர்கள் ஏற்புரை. அனைவருக்கும் மீண்டும் அதிகாலை வணக்கம். அதாவது ஒரு சொன்னதுக்கு இவ்வளோ பின்னூட்டம் வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கல. நம்ம நற்புலரையோட ஸ்பெஷலே பின்னூட்டம் தான் அப்படின்னு சொல்லணும். அந்த அளவுக்கு நீங்க நிறைய பின்னூட்ட வார்த்தைகள்ல எனக்கு கவர்ந்துட்டீங்க. அதை தாண்டி எனக்கு வந்து நிறைய பட்டங்களை வேற கொடுத்துட்டீங்க. நான் எப்படி எடுத்துட்டு போறதுன்னு தான் தெரியல. எங்க வீட்டுல வைக்கிறதுக்கு தான் இடம் இல்லைன்னு நினைக்கிறேன், நீங்க கொடுத்த பட்டத்தெல்லாம் வைக்கிறதுக்கு. நன்றி, அனைவருக்கும் நன்றி. இன்னைக்கான பிரார்த்தனையோட நம்ம நிகழ்வை நிறைவு பண்ணலாம். உலகில் சார் நான் பண்றேன் மேடம். ஓகே சார். கொஞ்சம் சத்தமா இருக்கா, பரவாயில்ல, பண்றேன். இல்ல சார். உலக மக்களின் நன்மைக்கான கூட்டு பிரார்த்தனை. உலகில் உள்ள எல்லா உயிர்களையும் சீனமைத்த சர்வ வல்லமையும் ஈடு இணையில்லா சக்திகளின் பிறப்பிடமாக உள்ள இயற்கை பேராற்றலின் மாபெரும் சக்தியாக, எங்களின் ஆழ்மன நம்பிக்கையாக, எங்களுக்குள் பெருக்கெடுத்து ஓடும் நேர்மறை ஆற்றலே, அனுதினம் உற்சாக ஊற்றாயிருந்து நாங்கள் அனைவரும் சகல ஐஸ்வர்யங்களுடன் ஆனந்தமயமான ஆரோக்கிய வாழ்வினை பெற்று அதிகாரம், ஆளுமை, செல்வாக்கு, வல்லமை கொண்ட மனிதர்களாக ஞானம், புகழ், வெற்றிகளை அடைந்து நாங்களும் எங்கள் குடும்பமும் பரிபூர்ண திருப்தியுடன் நிறைந்த செல்வ செழிப்புடன் மிகவும் நிம்மதியான வாழ்வினை வாழ்ந்து வருகிறோம். எங்களுக்கு நிம்மதியான வாழ்வினை அளித்த இயற்கை பேராற்றலின் பெரும் கருணைக்கு எங்களின் மனமார்ந்த நன்றி, எங்களின் உணர்வு பூர்வமான நன்றி, எங்களின் ஆத்மார்த்தமான நன்றி. நன்றி நன்றி. இவன் தொண்டைமண்டலம், ஆர்ப்பாக்கம், ரிச் பி அருணகிரி ஃப்ரம் வெஸ்ட் பெங்கால், சியல்தா. நன்றி. நன்றி சார், அருணகிரி சார், நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி ஐயா, நன்றி. நாளை சொல்லுங்க, யாரோ சொல்றாங்க. நாளை மற்றும் ஒரு புதிய புலிவுடன் சந்திப்போம். நாளை நமது அன்போடு எல்லோரும் வருக என அழைத்து இன்றைய நிகழ்வை நிறைவு செய்கிறோம். நன்றி, வணக்கம் அனைவரும். அக்காவும் தம்பியும் போட்டி போட்டுக்கிட்டு பேசுறீங்க. உங்க குரலை ரொம்ப நாள் ஆச்சு கேட்டு. சூப்பர். ரொம்ப மகிழ்ச்சி.